أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்குது இல்லை? கேட்குது எல்லாத்துக்கும் கேட்குது இல்லை? படிங்க. அஞ்சாவது அஞ்சாவது சூரா மாயிதா 26வது ஆயத். படிங்க. அதற்கு அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. இந்த 40 ஆண்டுகள் என்பது இனி பரம்பரையாக எக்காலத்திலும் அவர்களுக்கு இந்த பூமியில் நிலைமை கிடையாது என்று அர்த்தம் ஆகின்றது. அதன்படியே இன்று வரை அவர்களுக்கு இடமும் கிடையாது, நாடும் கிடையாது. என்னைக்கு அவங்களுக்கு எகிப்து நாட்டை அல்லாஹ் கொடுத்தானோ அன்னையிலேருந்தே துரோகம், அல்லாவுக்கும் துரோகம், ரசூலுக்கும் துரோகம், அந்த தௌராத்துக்கும் துரோகமா நடந்து கொண்டே வந்தார்கள். இது கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்கிறான், அதுலேயும் முடியாது என்று ஒதுங்கி விட்டார்கள் அவர்கள். இப்பொழுது இன்று பார்க்கலாம், ஊரே கிடையாது, இருந்தாலும் சண்டை தான், அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சபித்து விட்டான் அந்த மக்களை. அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாடு கிடையாது. அப்படியாக அந்த மக்களை அல்லாஹ் சபித்து விட்டான். இப்பொழுது 1947லயோ 8லயோ தான் இப்ப இருக்கிற இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்த ஏமாத்தி, மக்களை எல்லாம் ஏமாத்தி, பிரிட்டிஷ்காரன் அமெரிக்காரன் சேர்ந்து இந்த அரபுகளை ஏமாத்தி, அரபுகளும் அவங்க கொடுக்கலாம் சொன்னாங்க, கொடுத்தாங்க. அந்த சின்ன இடத்த கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுல பாதி இடத்து மேல பிடிச்சிட்டேன், எல்லா இடத்தையும் பிடிச்சேன். ஒவ்வொரு வருஷமும் சண்டை போட்டு ஒவ்வொரு இடமா பாக்கி பெரிய இன்னைக்கு நாடை வச்சு உட்காந்துருக்கிறோம். ஆனா நிம்மதி பெரிய சண்டை வந்துருச்சு. இப்போ சண்டை நடந்துட்டு இருக்குது. இதுதான் இன்றைய நிலவரம். குர்ஆன்ல சொல்லியபடி இன்று வரை அவர்களுக்கு நிலைமை இல்லாமல் போய்விட்டது. நிலத்துக்காக சண்டை. இப்போ சண்டைக்காக அங்கே உள்ள பாலஸ்தீன் மக்களை கொல்றான். கொண்டுட்டு அந்த இடம் எனக்கு வேண்டும் என்று பிடித்து கொண்டு வருகிற இடத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனா குர்ஆன் ரொம்ப நாள் நிக்காது. அது பிடிச்சாலும் ரொம்ப நாள் நிக்காது. படிங்க. இந்த ஹிஸ்டரி அவன் சொல்ல பெரிய ஹிஸ்டரி அது. இப்ப சொல்ல முடியாது. நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப சொன்னா கூட உங்களுக்கு புரியாத விஷயம் புரியாது. நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த அரபு விஷயத்த, பலஸ்தீன் விஷயம், இஸ்ரேல் விஷயம் தெரியாது உங்களுக்கு. ஆனா சுருக்கமா சொல்லிட்டேன். படிங்க. அவர்கள் பூமியில் தட்டழிவார்கள். இன்னைக்கு பூமியில மகத்தான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இவங்களும் இருக்கிறாங்க, நம்ம ஜாதிக்காரனும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு இடம் கிடைக்காம தட்டழிந்து திரிகிறார்கள் இவர்கள். சுத்தி இருக்க அரபு நாடுகள் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யல. இந்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு முனாஃபிக்கின் தனத்திலும் காட்டி கொடுக்கிற தனத்திலும் தான் மட்டும் வாழ்ந்தா போதும் என்ற எண்ணத்தோட இவங்களுக்குள்ள சண்டை, அரபு நாடுகளுக்குள்ள சண்டை. அரபுகளை அவன் அடிக்கிறான், இவன் திருப்பி அவன் அடிக்கிறான். இப்ப தட்டழிந்து கெட்டழிந்து தான் போயிட்டு இருக்குது எல்லாருடைய செயலும். ஏன்னா ஏற்கனவே நான் படிச்சுட்டேன்னா 3 மதத்திலையும் எல்லாம் சபித்து விட்டான். இப்ப சபித்த காலத்தில் இப்போ எல்லாருமே நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. படிங்க. ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான். இந்த தீய கூட்டத்தாரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறினான். 27 ஆதமுடைய 2 குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும். ஆதமுடைய 2 குமார பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் அவர்களுக்கும் சில ஓதி காண்பின்னு ஆண்டவன் சொல்றான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓதி காட்டுறாங்க ரசூல் உலக மக்களுக்கு முதல் தடவையாக இந்த ஆயத்தின் மூலமாக. ஆதமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதை பத்தி சில விஷயம், ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்றாங்க.
அவ்விருவரும் குர்பானியை நெருக்கமாக்கி வைக்கும்போது ம், ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ம். மற்றவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ம். நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது முத்தகீன்களிடமிருந்து தான் என்று கூறினார். இந்த 2 பேர் விஷயம் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டவங்களுக்கு மறுபடியும் சொல்ல அவசியம் கிடையாது. இந்த முதல் வார்த்தை, இந்த பூமியில் வந்த முதல் வார்த்தை குர்பான் என்ற வார்த்தை தான். அதுக்கு என்ன அர்த்தமோ, விளக்கமோ, ஞானமோ ஒண்ணும் கிடையாது. குர்பான். என்ன குர்பான்? யாருக்கும் தெரியாது. இது நம்ம ஜிக்ர் பண்ணி அல்லாஹ்ட்ட கேட்டா இந்த விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். நம்ம கேட்கறதும் கிடையாது, அத பத்தி கவலைப்படுறதும் கிடையாது. என்னமோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. குர்ஆன் என்னத்தையோ சொல்றான் ஆண்டவன். என்னத்தையோ படிச்சுட்டு போறான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வரையும் விட்டாச்சு. இன்னைக்கு வரையும் குர்பான்டா என்ன விஷயம்னே தெரியாது. அவங்க 2 பேரும் முதல்ல ஆரம்பிச்சது குர்பான். அந்த குர்பான்ல ஒரு ஆள் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இன்னொரு ஆளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் தக்வா உடையவருடைய குர்பான் அவங்க தான் அல்லாஹ் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அதனால அவனுக்கு இவனுக்கு குர்பான் என்னன்னு தெரியாது இந்த இன்னொருத்தனுக்கு. அவன் கொன்றுவேன்னு சொல்லிட்டான். கோவத்திலயும், பொறாமையிலும் கொன்றுவேன்னு சொல்லிட்டான். படிங்க. 28. அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என்னளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்ட மாட்டேன். என்னை வெட்டுவதற்காக, என்னை கொலை செய்வதற்காக நீ கையை தூக்கி வந்து அடிக்க வந்தாலும், நீட்டினாலும், நான் உன்னைய கொல்ல மாட்டேன், தாக்கவும் மாட்டேன், ஒண்ணும் செய்ய மாட்டேன் என்று ஒருவர் சொன்னார். ஏனெனில் நான் நிச்சயமாக அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். காரணம் எல்லா அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன் என்று ஒருவர் கூறினார். 29. என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். நான் என்னென்ன பாவம் பண்ணிட்டேனோ அந்த பாவத்தை நீ தான் சுமந்துக்கணும். இப்ப பத்தாது உன் பாவம் இருக்குதே, அதை நீ தான் சுமந்துக்கணும். 2யும் சுமந்துக்கிட்டு வா. அதை நான் விரும்புறேன் என்று அந்த ஒருவர் மற்றவரிடம் கூறினார். இப்பொழுது பாவம் ஏறிவிட்டது. அந்த மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை என்று ஊர்ஜிதமாகிவிட்டது. நீ பாவத்தோட தான் வரணும் என்று ஒரு தக்வா உடைய மனிதர் சொல்லிவிட்டார். உண்மையை சொல்லிவிட்டார். இனி அது மாற்ற முடியாத ஒரு விஷயம்தான் அது. அதனால அன்னையிலேருந்தே பாவச்சுமையை சுமக்கலானானா ஒருவன். நீ அநியாயமா ஒருத்தன் கொலை பண்ணான அந்த பாவம் உனக்கு தான், நீ அதையும் சேர்த்துக்கிட்டு வா என்று அந்த மனிதர் கூறிவிட்டார். இப்ப 2 பேர் பாவத்தையும் தூக்கிட்டு வரப்போறான் அவன் கியாமத்து நாளன்று. இப்பொழுது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். பாத்தீங்களா? இப்பவுமே நரகவாசி ஆயிடுச்சு. ஒரு தக்வா உடைய ஒரு மனிதனால ஒரு வாக்கு வந்துருச்சு. நீ நரகவாசின்னு சொந்த சகோதரனை பார்த்து ஒரு சகோதரன் சொல்லிவிட்டார். ம். இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் ம். என்றும் கூறினார். இதுவே அநியாயக்காரன் கூலியாகும் என்றும் கூறிவிட்டார் அந்த மனிதர். 30. அவருடைய மனம் தன் சகோதரரை கொன்று விடுமாறு தூண்டிற்று. இப்பொழுது இந்த மனசு யாரு தூண்டுனதுன்னு கேட்டா, இப்லீஸ் தூண்டி விட்டான். கொல்லு, கொல்லு. எனக்கு வேண்டியது நீங்க அநியாயம் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. அல்லாஹ்க்கு விரோதமா நடக்கணும். அதான் என்னுடைய எய்ம். அதான் என்னுடைய எய்ம். ஆகவே மனச தூண்டுறது தான் ஷைத்தான். மனச தான் தூண்ட தான் முடியும். மேற்கொண்டு தூண்ட வச்சுட்டான். இருக்கிற கோவம் பத்தாதுன்னு ஆள கொலை பண்ணுன்னு சொல்லிட்டான் ஷைத்தான். ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்து விட்டார். ம். ம். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகி விட்டார். அ இப்போ நஷ்டவாளி ஆயிட்டார்ன்னு ஆண்டவனே சொல்லிட்டான் இப்போ. 31. பின்னர்
தம் சகோதரரின் பிரேதத்தை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். இப்போ கொலை பண்ணியாச்சு. இந்த பாடி என்ன செய்யும்ன்னு தெரியல அவருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு தெரிஞ்சு எல்லாம் பார்த்துட்டுறாங்க. என்ன தெரியும் தெரியல அவருக்கு. அந்த மாரி விழித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில், என்ன செய்வென்று தெரியாம இருந்த சமயத்தில், அல்லாஹ் ஒரு பறவை அனுப்பி, அவர் முன் அது செய்ததை பார்த்தார் அவர். அது பூமியை தோண்டிற்று. ம். இதை பார்த்த அவர், அந்தோ, நான் இந்த காகத்தை போல் கூட இல்லாதாகி விட்டேனே. அப்படி இருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை சேதப்படக்கூடியவராகி விட்டார். ம். அது தோண்டுனோனே பள்ளமா தெரிஞ்சுச்சு. அடாடாடா! இது தெரியாம போச்சு. நம்ம ஒண்ணும் இந்த ஆளுக்கு பள்ளத்த தோண்டி மூடிருக்கலாமே! இது தெரியாம போயிடுச்சே என்று பெரிய அநியாயம் நஷ்டவாளி ஆயிட்டனே! கைதேசப்பட்டனே என்று அவர் கூறிக்கொண்டார். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா, மனிதன்லாம் படைக்கிறதுக்கு முந்தி இந்த பூமிய எல்லா விதமான பிராணிகளையும், எல்லா விதமான பறவைகளையும், கடல் உள்ள ஜீவராசிகளையும், மண்ணுல என்னென்னலாம் நீங்க சாப்பிடுவீங்களோ அனைத்தும் வச்சு டெபாசிட் பண்ணி தான் ஆண்டவன் இந்த மனிதன கெஸ்ட்டா இறக்கி இருக்கிறான். இந்த பூமியில. உனக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் இந்த பூமியில் வச்சிருக்கிறேன். காலப்போக்குல வர, 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 வர உன் அறிவு, உன் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ, அந்த ஆசைக்கு தோதா எல்லா பொருள்களும் நான் வச்சிருக்கிறேன். உபயோகப்படுத்திக்க. ஆனா இது வேண்டான்னு மட்டும் நான் உனக்கு சொல்லிட்டு வர்றேன். இது வேண்டாம். எந்த பிரயோஜனம் கிடையாது. இதை விட மறைஞ்சிருக்கிற விஷயம் உனக்கு வச்சிருக்கிறேன். அது மேல ஆசை வச்சு இந்த உலகத்து ஆசை விட்டுரு, வேண்டான்னு சொல்லி தான் ஆண்டவனுடைய நம்மளுக்கு சொல்ல அறிவுரை. ஆனா மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கும் பொருட்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு சந்தோஷமா வாழலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதன்படி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அந்த மனிதன் என்ன செய்வான் சொல்லுங்க? நல்லவன் இறந்து போயாச்சு. ஒருத்தன் தான் இருக்கிறான். இவன்கிட்ட நல்ல என்னன்னு தெரியாது. அல்லாஹ் என்னன்னு தெரியாது. தம்பியோடைய ஒருத்தனை கொலை பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப அவனுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கி, ஆதமுக்கு பெண்ணை எப்படி அல்லாஹ் உண்டாக்குனானோ மனைவியா, இப்ப இந்த பையனுக்கு ஒரு பெண்ணை ஆண்டவன் உண்டாக்கி இருக்க வேண்டும். அந்த பெண்ணுடன் வாழ்ந்து இவன் குழந்தையை பெற்றிருக்க வேண்டும். இவன் என்ன சொல்லிக் குடுப்பான்? பொறந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக் குடுப்பான்? ஒண்ணும் சொல்லித் தெரியாது. இதெல்லாம் பார்த்து நீங்க தான் இப்ப அனுமானிக்கணும். இது என்னமா நடந்திருக்கும்? இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் இருந்திருப்பான்? இப்ப யோசிச்சு செய்யணும். நல்லவங்களா பொறந்திருப்பாங்களா? கெட்டவங்களா பொறந்திருப்பாங்களா? அப்படி நல்லவங்களா பொறக்கிறதா எந்த சான்ஸ்ல அவங்க நல்லவனா மாறுனாங்க? கெட்டவனா பொறந்திருந்தா, இந்த அப்பங்காரன் புள்ளைக்கு கெட்டது சொல்லிக் குடுத்திருப்பானா? இப்படியெல்லாம் இப்ப நீங்க சிந்திச்சு தான் இப்ப புரிஞ்சுக்கணும், விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த மக்கள் அனைவரும் அதிகமான கெட்ட எண்ணம் உள்ளவர்கள், அது அல்லாஹ்வுக்கு விரோதமா நடக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு. எப்படி கெட்ட அதிகமானுச்சு, நல்லவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, யோசிக்கணும். இப்ப நீங்க சிந்திக்கலாம். ஏன் என்ன காரணத்தினால அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடக்கும் போக்கை கொண்ட மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனிதர் யாருமே இல்ல என்பதை இப்ப நம்ம அனைவருக்கும் சிந்திக்க என்ன காரணம்? என்ன காரணம்? எவ்வளோ நபிமார்கள் அனுப்பியும் யாரும் நல்லது கேட்கறதுக்கு யாருக்கும் இஷ்டமில்ல. இந்த மாரி மனித குலம் போய்க்கொண்டே இருக்கின்றது. இந்த மனித குலத்தை எதுக்கு படைச்சான்? என்ன காரணத்துக்காக படைச்சான் என்பதையும் நம்முடைய பிறப்பு ஒன்று இருக்குது. வளர்ப்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இறப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த இறக்கும்போது நல்லவன்னு இறந்து போறான். நல்லது செஞ்சு இறந்து போறான். கெட்டவனும் இறந்து போறான். அவனும் மகா கெட்ட செயலை செஞ்சுட்டு இறந்து போறான். இந்த 2 பேருக்கும் கூலி என்ன? என்ன காரணத்திற்காக இந்த மாரி குணங்களெல்லாம் வைத்து ஆண்டவன் இந்த மனிதர படைச்சான்? என்ன காரணத்துக்காக படைச்சான்? இந்த சிந்திச்சா உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஒரு
கூலி கொடுக்கும் நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். நிச்சயமா உண்டு. இந்த குர்ஆன் சொல்லுகிறபடி, கடைசி நாள் ஒன்று அதில் கேள்வி எனக்கு கேட்கப்படும் நாள் நிச்சயமா இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். நான் மனிதன் செய்யும் நல்லது, கெட்டது 2யும் யார் படைச்சது? என்ன காரணத்துக்காக படைச்சான்? கெட்டவன் நல்லதுக்கு எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு ஒரு நாள் இறந்து போயிடுறான். கெட்டது செய்து இறந்து போயிடுறான். பணம் சம்பாதிச்சு இறந்து போயிடுறான். சில கெட்டவன் கஷ்டப்பட்டு இறந்து போறான். நல்லவர்களும் நல்லது செஞ்சுட்டு இறந்து போறாங்க. சில கஷ்டத்தோடையும், ஒரு துன்பத்த இறந்து போறாங்க. இந்த 2க்கும் ஏன் இந்த மாரி ஒரு நல்ல குணம், கெட்ட குணத்தை கொடுத்து, என்ன காரணத்திற்காக அப்படி இறக்க வேண்டும்? அப்ப யார் இப்படி படைச்சது? என்ன காரணத்திற்காக இந்த மாரி படைச்சிருக்க வேண்டும்? என்று நான் இப்போ சிந்திக்க வேண்டும். சிந்திச்சா தெரியும். யுக முடிவு நாள் ஒன்று என்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். இதன் மூலமா அறிந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக கியாமத்து நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். இந்த அநியாயக்காரன் இப்ப அநியாயம் பண்ணிட்டு போயிட்டானே, அப்ப என்ன எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்தான் அவன்? என்ன அநியாயம் பண்ணான்? யார் அநியாயம் பண்ண வச்சது? அப்ப இதெல்லாம் யார் படைச்சது? இதெல்லாம் யார் கண்காணிச்சுட்டு இருக்கிறது? இதுக்கு ஒரு நியாயமே கிடையாதா? இதுக்கு ஒரு யு விடிவே கிடையாதா? இதுக்கு நீதியே கிடையாதா? என்பதை நீங்க சிந்திச்சால், அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கூலி கொடுப்பதற்கு ஒரு நாள் இருக்கின்றது. அதற்காக தான் இறந்தாலும் நிச்சயம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் அதிகமா இந்த குர்ஆன் சொல்வதற்கு காரணம், நிச்சயமா கூலி என்றால் என்ன? நீ நல்லது, கெட்டது 2 காரியங்களையும் செய்து வருந்திருக்கின்றாய். அதற்கு நான் உனக்கு கூலி தரப்போகின்றேன். அது கூலி கொடுக்கும் நாள் குறிப்பிடப்பட்டு விட்டது. அது எப்பொழுது ஏற்படும் என்று உன்னால் சொல்ல முடியாது. அந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். யுக முடிவு நாள் இருக்கிறது. கியாமத் நாள் ஒன்று நிச்சயமா உண்டு. இறந்தோர்கள் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள் என்பது நிச்சயமாகிவிட்டது. இதை நீ ஒழுங்கா சிந்திச்சு உணர்ந்து கொண்டா புரிந்து கொள்வீர்கள். 32 இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான். நல்ல விஷயத்துக்காக, ஒரு நியாயத்திற்காக, பழிக்கு பழி வாங்குவதற்காக ஒருத்தன் கொலை செய்தானால், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அநியாயமா ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்டா, நீ உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தவனாக ஆகிவிடுகின்றாய் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால், இந்த கெட்ட செயல் எப்படி ஒரு மனிதனை பாதிக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருத்தன் ஒரு கொலை செய்றான். உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்ததாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். கருத்து இல்ல. முடிவே இதான். நீ ஒருத்தனுக்கு அநியாயமா கொலை பண்ணீன்டா, நீ உலக மக்கள் அனைவரையும் கொலை பண்ணாய் என்று அர்த்தம். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு கொலை நடந்துட்டு இருக்கு பார்த்தா வர்றீங்க. நியூஸ் பேப்பர் தான் செய்றீங்க. படிங்க. மேலும் எவர் ஒருவர் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார். ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறீங்கப்பா. நல்லபடி வாழ வைக்கிறீங்கப்பா. நல்லபடி வாழ வைக்க என்ன அர்த்தம்? காசு, பணம் குடுத்து சந்தோஷமா இரு. இந்த பணம் வச்சுக்க, பிசினஸ் பண்ணு. அது அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தர்மமும் பிளஸ் இந்த பயான், குர்ஆன் பயான மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, கேட்டு ஒருவர் 2 3 4 வருதில்ல. நீ உலக மக்கள் அனைவரையும் நீ இஸ்லாத்தில் கொண்டு வந்ததாகவும், நல்ல காரியத்தை செய்வதற்கு அவர்களை நீ தூண்டுவதாகவும் இருக்கின்றது. உலக மக்கள் அனைவரையும் நீ நல்லவனாக ஆக்கிவிட்டாய் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க ஒரே ஒரு ஆள இஸ்லாத்துல கொண்டு வந்து குர்ஆன ஓத வச்சு, இதன் மீது முழு ஆசையும், நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய வகையில நீங்க அந்த ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தால், நன்மையின் பக்கம் அழைத்தால், நீ உலக மக்கள் அனைவரையும் நல்ல வழியில் அழைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ நீங்க இந்த வேலைய நல்ல வேலை செய்யுங்க. விட்டுறாதீங்க. ஒரு ஆள் வச்சாலும் போதும்.
ஒரு ஆள வச்சா உலகம் பூரா நீங்க நல்லது செஞ்சா அர்த்தம். அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆனா இந்த மாரி நன்மைகள அள்ளி அள்ளி தர்றேன்னு சொல்றான்ல, கணக்கிலா நன்மை தர்றேன்னு சொல்றான்ல. இன்னைக்கு 700,00,00,000 உலக மக்கள் 7 பில்லியன். நீ ஒரு ஆள நீங்க இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா 700,00,00,000 மக்களையும் இஸ்லாத்துல கொண்டு வந்தா எவ்வளவு உங்க சாவு கிடைக்குமோ, அந்த மாரி நல்லா கால்குலேஷன் படி. மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரைப் போலாவார் என்று இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு விதித்தோம். ம். ம். மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளைக் கொண்டு வந்தார்கள். ம். நம்முடைய இதன் பின்ன நம்முடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சி உண்மை என்ன? பொய் என்ன? இதை நீங்கள் வணங்காதீர்கள். இவனையே உண்மையான இதை வணங்குங்கள் என்று தெளிவான அத்தாட்சி ஆதாரத்தோட காட்டி, நீங்க வணங்குவது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுதா? நீங்க பேசியிருக்கிறீங்களா? அது உங்களுக்கு பேசுனுச்சா? ஏதாவது உதவி கேட்டு அது உங்களுக்கு உதவி செய்ததா? நீங்க என்ன செஞ்சீங்க? அது என்ன செய்யுது? எல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு தான் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். இவ்வளவு செய்தும் படிங்க. இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறியவர்களாகவே இருக்கின்றனர். இதற்கு பின்னரும் இவ்வளவு சொல்லியும் மனிதர்கள் பெரும்பாலும் வரம்பு மீறியவர்களாகவே இருக்கிறார். அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை மீறி தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய விதிப்படி, தன்னுடைய ஆசைப்படியே வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். 33 அல்லாஹ்வுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு தண்டனை இதுதான். அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல். இந்த 4 விதமான தண்டனைய அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான். அவன் என்ன செய்தால் தெரியுமா? முதல்ல படிங்க. என்ன தப்பு செய்தால் இந்த மாரி 4 தண்டனை குடுக்குன்னு நல்லா எழுதிட்டான். என்ன படிங்க முதல்ல படிங்க. அல்லாஹ்வுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து. கொஞ்சம் இருங்க. இப்ப அல்லாஹ்க்கு எதிராக போர். தூதருக்கு எதிராக போர். நல்லா புரியுங்க. அல்லாஹுக்கும் எதிராக, தூதருக்கும் எதிராக போர் புரிந்து என்றால், அல்லாஹ் சொல்லும்படி கேட்க முடியாது. அல்லாஹ்வை நம்பியவர்கள் நான் சண்டை போடுவேன், அடிப்பேன், ஒழிப்பேன். தூதர் பேச்சு கேட்க முடியாது. தூதர் பேச்சு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, பின்பற்றுறாங்களோ அவங்க அடிப்பேன், ஒழிப்பேன். இந்த மாரி போர் செய்து அப்புறம்? பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்களுக்கு. ஆ மிக முக்கியம். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிபவர்கள் யார்? உங்களுக்கு நீங்க நல்லா தெரியும். குரான் என்ன சொல்லுதோ, அதற்கு நேர் விரோதமாக, நேர்மாறமாக, வரம்பு மீறியவர்களாக, தன்னுடைய வழிப்போக்கில் மக்களை தட்டழிந்து கெட்டழியும்படி செய்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் யார் என்று நல்லாக தெரியும் இன்னைக்கு. குரான பத்தி ஒரு விஷயமோ, ஒரு வார்த்தையோ, ஒரு ஆயத்தோ மக்களுக்கு எடுத்து சொல்லாமல், குருட்டாம்போக்குல தன் இஷ்டப்படி பொய்ய வைத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று கூறிக்கொண்டு இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியன். முஸ்லிம்டா இப்படிதான் இருப்பான் என்று பொய்யை கூறிக்கொண்டு குழப்பத்தை உண்மை ஒன்று இருக்க குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே. அப்புறம் இவர்களுக்கு தண்டனை இதுதான். இவர்களுக்கு தண்டனை இதுதான். என்ன தண்டனை? ஒரு காய், ஒரு மாறு கால் வெட்டுறது, கை வெட்டுறது, தலை வெட்டுறது அல்லது நாட விட்டே தெறித்தடிக்கிறது. இந்த 4 விஷயம் செய்யணும்ப்பா ஒருத்தனுக்கு. இந்த 4 விஷயம் செஞ்சா ஒருத்தன் இருக்க மாட்டான் இன்னைக்கு. இன்னைக்கு நாங்கெல்லாம் இஸ்லாமியம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கல்ல, இவங்க அவ்வளவும் இந்த மாரி தண்டனை கொடுக்கப்படுவார்கள். ஒருத்தன் இருக்க மாட்டான் இன்னைக்கு. எல்லாரையும் கொன்றடிக்க வேண்டியதுதான் பாக்கி தண்டனை. யார் தண்டனை குடுக்குறது இப்போ? எல்லாமே 100% குர்ஆன் விரோதிகள். யாருக்கு போய் தண்டனை தர்றது? அது முடியாது. ரசூல் செஞ்சாரா? ரசூல் ஒரு ஆளு தான் குர்ஆன் நடந்தாரு. மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன? ஒருத்தனும் வரல. அதுக்காக மாறு கை, மாறு காலு, தலை வெட்டுறது, நாடு கடத்தல் செஞ்ச ரசூல் செஞ்சாரா? செய்ய முடியாதா? ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? ஆனா இந்த மாரி தண்டனை குடுக்கணும்னு ஆண்டவன் நியதியை ஏற்படுத்தி விட்டான் குர்ஆன் மூலமாக.
ஆனா, அந்த தண்டனை குடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. எல்லாருமே குர்ஆன் விரோதிகள். யாருக்கு தண்டனை தர்றது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாரி அல்லாஹ் சொல்லிட்டா, ஆனா செய்ய முடியாது. செய்ய முடியாத நிர்பந்தத்துல நீங்க எல்லாம் இருக்கிறாங்க. காரணம் ஒருத்தவங்க இஸ்லாத்த ஒருத்தவங்க கிடையாது. இஸ்லாம்ன்னு என்ன தெரியாது. முஸ்லீம் ஆகுது அது அப்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கடைசி முஸ்லீம் ஆகுது. இஸ்லாத்துக்கு நுழைஞ்சேன்னு சொல்றான். இஸ்லாம்னா என்ன அர்த்தமே இன்னைக்கு வரையும் தெரியாது. இன்னைக்கு வரை இஸ்லாம் என்ற அர்த்தம் தெரியாது. இஸ்லாத்துக்கு என்ன தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேஷன்? உலக மொழியில என்ன டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதனுடைய விளக்கம், ஞான விளக்கம் தெரியாது. அந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்ர்ன்னு சொல்றான். இஸ்லாம் இந்த அரபி வார்த்தைக்கு என்ன ஜிக்ர்ன்னு தெரியாது. எதுவுமே தெரியாதுப்பா. அது என்ன விஷயம்ன்றே தெரியாதுப்பா. ஏன்பா இஸ்லாத்துல நுழையன்னு அதுவும் தெரியாதுப்பா. அந்த நிலையில நாம் அனைவரும் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். குர்ஆன ஓதிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இஸ்லாத்துக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க 5 பேர நீங்க நண்பன் ஆக்கிக்கிறன்னு இல்லையே! அத பத்தி என்னைக்கா நெனச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கும், அவனுடைய தூதருக்கும், அவனுடைய மலக்குகளுக்கும், ஜிப்ரீலுக்கும், மீகாயிலுக்கும் எவன் விரோதமா இருக்கின்றான்? நிச்சயமா அல்லாஹ் காஃபிர்களுக்கு பகைவனாக இருக்கின்றான். இந்த 5 பேரையும் யாரு நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ, அவர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நம்ம எந்த எந்த நிலை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 5 பேர் வந்து என்னைக்காவது நண்பன் ஆக்கிக்கிறன்னு என்று என்னைக்காவது முடிவெடுத்து, அதன்படி ஏதாவது செயல்பட்டீங்களமோ நம்ம செயல்பட்டோமா? இல்ல. என்னைக்கு செயல்பட போறோம்? அது செயல்பட முடியாது. சொல்லு. நம்ம செய்ய மாட்டோம். படிச்சுட்டு இருப்போம், ஓதிட்டு இருப்போம். மத்தபடி அல்லாஹ் சொன்னதெல்லாம் செய்யவே மாட்டோம். செய்யாம ஓதிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அங்க ஓதாம உட்கார்ந்துருக்காங்க வித்தியாசம். நம்மளுக்கான ஓதுறோம், சரி கிடையாது. ஓதாமயும் சரியும் கிடையாது. இதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நிலைமை அதான்ப்பா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. இன்னைக்கு நிலைமை வந்து இந்த 5 பேர் நண்பன் ஆக்காம இருந்தா, அல்லாஹ் நம்முடைய விரோதி ஆகிவிட்டான். மேலும் அல்லாஹ் காஃபிர் என்றும் பட்டம் கொடுத்து விட்டான். 2:98 பிரகாரம். இப்ப நீங்க முடிவு செஞ்சுக்கிருங்க. நம்ம நிலைமை என்ன? நாளைக்கு இறந்து போனா என்ன அல்லாஹ் கேட்பான்? என்ன கேள்வி கேட்பான்? நீங்களே முடிவு செஞ்சுக்கணும்ப்பா. அவ்வளவுதான் இருக்க சொல்லிட்டே இருக்க ஆயத்த நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டோம். என்ன செய்றோம்? தெரியாது. அது என்ன வழி? தெரியாது. என்ன செய்றது? தெரியாது. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது? சாதாரண விஷயத்த கூட ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் இந்த குர்ஆனில் மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சில விஷயங்கள சொல்லியிருக்கிறான். சில கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கிறான். சில விஷயம் விட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அது விட்டுறதுக்கே மனசு வரல. செய்றதும் கிடையாது. அத பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. அத பத்தி கவலை இல்லாம வாழ்க்கை நாங்க ஓதுறோம், ஓத போயிட்டு இருக்கு. இதுதான் நிலைமைப்பா இன்னைக்கு. நல்லா புரிஞ்சுக்க நிலைமை. இதான் நிலைமை. ஒண்ணும் செய்ய முடியாது. படி. இது சொல்லுங்க. சார் மேடம் படிச்சாங்க அக்கா. தூக்கிலிடப்படுவதுன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்குதுன்னு சொல்லி படிச்சிருக்காங்க. அது வேற இதுல பார்த்தா சிலுவையில் அறையப்படுவதுன்னு போட்டிருக்குதுங்களா? நம்ம சிறையில் அறையப்பட்டால் என்ன? தூக்கிலிடப்பட்டால் என்ன? தண்டனை தானே. தண்டனை ஒண்ணு, மரண தண்டனை. மனுஷன் அவ்வளவுதான். கைய கால வெட்டுறது, தலை வெட்டுறது, தூக்கிலிடப்படுறது அல்லது சிறை வைப்படுறது. எத போட்டா என்ன இப்போ? உங்களுக்கு தண்டனை கொலை தானே. அடிக்கணும், அவன கொலை பண்ணி அவனுக்கு தீர்த்து கட்டிடணும்னு அல்லாஹ்வுடைய தண்டனை. நீங்க தூக்கிலிடுங்க அல்லது சிறை வைப்படுங்க. என்னமோ செய்யுங்க. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. தப்பு கிடையாது. சரிதானே? ஓகே, ஓகே. நீங்க உங்க ஓகே. என்ன இருந்தாலும் அவன வெட்டி தள்ளுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த மாரி ஃபர்ஸ்ட் கைய கால வெட்டி வெட்டுங்க. இந்த மாறுகால் வெட்டுங்க. அல்லது தூக்கிடுங்க. சிலுவையில் அறையுங்க. அல்லது நாடே கடத்துங்க. நாட்ட விட்டு வெளிய தள்ளுங்க. இப்படி இந்த மாரி அவன இந்த மாரி சித்திரவதை அடிச்சு நொறுக்குங்க அவன்னு சொல்றான் ஆண்டவன். யார் செய்றது? நம்ம எல்லாமே இன்னைக்கு எங்க குரான் பின்பற்றினா குரான் பின்பற்றாத ஆள தேடி கண்டுபிடிச்சு நம்ம இந்த மாரி தண்டனை குடுக்குறதுக்கு. நம்மளே ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துக்கிறோமே! சரிதானே? நம்மளே இன்னைக்கு சரிங்க. நம்மளே இன்னைக்கு ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துட்டுருக்கிறோம். எது சரியா உட்கார்ந்துட்டுருக்கிறோம். இப்ப எங்க போய் ஃபர்ஸ்ட் நம்மள என்ன செய்றதுன்னு நீங்க யோசிச்சு நம்ம இந்த மாரி இருக்கும் இன்னைக்கு. ஒரு ஆயத்த கூட பின்பற்றாம உட்கார்ந்துருக்கிறோம் இன்னைக்கு. அப்ப நமக்கு என்ன தண்டனை? அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சாலே போதுமே. முடிஞ்சு போச்சு கதை. நம்ம ஏன் அடுத்தவன் பத்தி விசாரிக்கணும்? அப்படின்னா ரசூல் செஞ்ச ஒண்ணும் செய்யல. ரசூலும் அல்லாஹ் கொடுத்த ஆயத்த உங்களுக்கு ஓதி காட்டினார். அவ்வளவுதான்.
இதான் மக்களுக்கு சொல்லிவிடும் சொல்லிட்டார். யாரு பின்பற்றுறாங்களோ அவங்களால செய்ய முடியும். பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஆள் இல்ல இன்னைக்கு. அன்னையிலேருந்தே இன்னைக்கு இல்ல. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் ரசூல் பண்ணிட்டார் 25, 30 என் பிரகாரம் முடிவாயிருச்சு. ஒருத்தன் இல்ல. அன்னைக்கு இல்லன்னு சொன்னா இன்னைக்கும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்ம வாழ்நாள் பேர் இருக்கா போல தெரியும். நம்மளுக்கு பின்னால வர்றாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு கண்ணுக்கு எட்டிய வரையும், காதுக்கு எட்டிய வரையும், நீ பார்த்த வரையும் ஒருத்தனும் கிடையாது. உலகம் பூரா ஒரு மாசத்த ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு நோன்பு பிடிச்சிடுறானுங்க. அத இப்பலாம் போட்டிருக்குது. அத பூரா போட்டிருக்குது. ரமலான் மாதம் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. பிடிச்சிட்டு போட்டு நம்ம என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய வரம்பு இப்படி இருக்க, அதுக்கு நேர் விரோதமாக போயிட்டு இருக்குது. எல்லாமே போயிட்டு இதுன்னு இல்ல. குர்ஆனுக்கு விரோதமாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயல் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ஓதுறோம்பா, கேட்கிறோம், ஓதுறோம். அப்படியே ஓதி முடிச்சு போயாச்சு. நம்ம என்ன செய்ய சொல்லுங்க? நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன காரணத்திற்காக செய்ய முடியவில்லை? அத நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். என்ன காரணத்திற்காக இது நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்மள இருதயத்த கொண்டு வர முடியல, எண்ணத்த கொண்டு வர முடியல. யாருடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருதயம் நிக்குது இன்னைக்கு தூண்டுறது? அத விட்டு எப்படி விலகுறது? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது குர்ஆன பின்பற்ற முடியும். எவன் கட்டுப்பாட்டுல இருக்குதோ, அவன் உன்ன வத்த வச்சுட்டு உட்கார்ந்துக்கிற மாட்டான். அவன் வெளிய தள்ளுற வழி இன்னும் வழி ஏற்படல. அவன் வெளிய தள்ளுறதுக்குள்ள வழிய நம்ம யோசிக்கவும் இல்ல, செய்யவும் இல்ல. இதானே இன்னைக்கு நடக்குது சரிதானே? ஆனா வெளிய தள்ளுறதுக்கு என்னமா நீங்க பிரயோஜனமான வழி அத தேடுனீங்க. நீங்களே சொல்லுங்க. உங்கள மட்டும் கேட்கல, எல்லாரும் கேட்கிறேன். யாராவது இவன வெளிய தள்ளுறதுக்கு உள்ள வழிய என்னன்னு யோசிச்சு பார்த்து, இந்த மாரி வழிய யூஸ் பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க அப்டின்ட்டு நீங்க செஞ்சு சொன்னாங்களா? இல்ல. செய்து காட்டல. அது பாட்டு உள்ள உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்கிறான். அது நடந்துட்டு இருக்குது. நீங்க போய் ஓதிட்டு இருக்கிறீங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. வேற எந்த நன்மையான நம்ம நீங்களே சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருக்கலாம்? எந்த காரியத்த ஒருக்கா செஞ்சோம். இந்த ஆயத்துக்கு பிறகு அந்த ஒண்ண செஞ்சுட்டோம்பா. அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? என்ன காரணம்? ஏன் சொல்ல முடியல? அதுதான் நீங்க யோசிக்கணும். அதான் ஒவ்வொருத்தரும் தன்ன பத்தி சிந்திங்க முதல்ல. இந்த எடுத்துக்கிறங்க. சொல்லப்பட்ட விஷயத்த ஓதிக்கிட்டு, இது நம்ம செஞ்சோமா? இது செய்றதுக்கு நம்ம எடுப்பெடுத்தோமா? இத செய்து என்ன முயற்சி பண்ணோமா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்ன பத்தி சிந்திச்சாலே போதுமே. நீங்க மத்தவங்கள பத்தி ஏன் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? அதான் இப்ப செய்ய வேண்டியது. மத்தவங்க கவலைப்பட தேவையே இல்லையே! நம்ம இத தலைக்கு மேல போய் வெள்ளம் போயிட்டு இருக்குது. தப்பிக்க வழி ஒண்ணான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம உன்னத பத்தி சிந்திக்கிறதுக்கோ, உன்னது நடக்கிறான்னு சொல்றதுக்கு வேலை இல்லையே! படி. இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும். ம். பாருங்க. இது மறுமையில் படிங்க. மறுமையில் மறு மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனையும் உண்டு. இது இழிவாகும். கைய கால வெட்டுறது, நீங்க சொன்ன சிலுவையில அறையிறதோ, அல்லது தூக்கிடுறதோ, அல்லது கழுத்த வெட்டுறதோ, இது இழிவு. மறுமை இதை விட கடினமான வேதனை உண்டுன்னு சொல்லிட்டான். 10வதுக்கு மறுமையில் இதை விட கடினமான வேதனை. குர்ஆனை என்னன்றே புரிஞ்சுக்கிறல. தொட்டு புரிஞ்சுக்கிறல முதல்ல. புரியறதுக்கு முன்னே செயல் எல்லாம் இறங்கிட்டாங்க. இதான் இறங்கியாச்சு. இந்த மாரிப்பட்ட இழிவு இவங்களுக்கு இழிவு தான், இங்கேயும் இழிவு தான். நாளைக்கு அங்கேயும் இடிவதை விட கடினமான வேதனை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இத என்ன புரிஞ்சுக்கிறன்னு கேட்டா, இப்ப குர்ஆன ஓதி அதன்படி நடக்காத மக்களுக்கு இந்த மாரி தண்டனை குடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா, இப்ப எப்படி இந்த ஒழுங்கான இந்த குர்ஆன் பின்பற்றி நடக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு கராரா ஆண்டவன் சொல்றானே, இப்ப என்னமோ இதுல இருக்கு, உண்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்காக, நம்ம பயப்படுறதுக்காக இந்த மாரி தண்டனை காட்டுறான் ஆண்டவன். மற்றபடி நம்ம தண்டனை கூட அவசியம் கிடையாது. எவனோ எப்படியா போறான். அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. இந்த மாரி தண்டனை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இது மாரி குடுக்கணும்னு சொல்றான் ஆண்டவன். அப்படி என்றால், இந்த குர்ஆனை நீ எவ்வளவு தூரம் பயந்து ஒழுக்கமான எடுத்து இது நடக்கன்னு பார்த்துக்கிருங்கன்னு அல்லாஹ் வார்ன் பண்றான். படி. 34 நீங்கள் அவர்கள் மீது தண்டனை பெறும் முன் திருத்திக் கொள்கிறார்களே அவர்களை தவிர. இப்ப தண்டனை தருவதற்கு முன்
யாரு திருத்திக் கொள்கிறார்களோ, நான் ஒழுங்கா நடக்கிறேன். குர்ஆனுக்கு விரோதமா நடக்க மாட்டேன். ரசூலுக்கு விரோதமாக நான் நடக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு விரோதமாக யுத்தம் புரிய மாட்டேன் என்று படித்து திருத்திக் கொண்டார்களோ, இவர்களுக்கு இந்த மாரி 4 விதமான தண்டனை கிடையாது. ம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்ப அறிஞ்சுக்கிறங்கப்பா, எவ்வளவுதான் உங்க மேல கருணையும், மன்னிப்புடன் இருக்க பாத்துக்கங்க. நான் உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. உங்க மேல எவ்வளவு அன்பு, இரக்க குணம் இருக்குன்னு பாத்துக்கிறேன். அல்லாஹ்வ பாத்துக்கிறங்க. நீங்க திருந்திட்டா போதும். நேத்து வரை செஞ்ச மகத்தான பாவத்த மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிடுறேன். ரஹ்மத்தை தர்றேன்னு நான் சொல்றேன். ம். 35 மூமின்களே, அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். இப்ப மூமின்களே, இப்ப நான் மூமின்கள கூப்பிடுறேன். மூமின்கள் தான் பயப்பட முடியும் அல்லாஹ்வுக்கு. மத்த யாரும் பயப்பட முடியாதுப்பா. அவனே கூப்பிடுற மூமின்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல்ல அஞ்சிக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு அஞ்சுவது என்றால் என்னன்னு தெரியாது. பயம் என்ற பயந்து கொள்ளுங்க என்று என்னன்னு தெரியாது இப்ப அவங்களுக்கு. அந்த மாரி நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு. பயம் என்ற எண்ணமே இல்ல. ஷைத்தான பத்தி பயமும் கிடையாது. அல்லாஹ பற்றிய பயமும் கிடையாது. இப்படி ஷைத்தான் இந்த மாரி செஞ்சுருவானே, அத செஞ்சுருவானேன்னு பயம் கிடையாது. அல்லாஹ் இந்த மாரி அவன் சொல்றத செய்யாட்டி தண்டனை தருவேன்னு சொல்றானே, அத பத்தியும் பயம் இல்ல. 2 பயமும் இல்லாத வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது. பயந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, நீங்க குர்ஆனை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள்ன்னு அர்த்தம். பின்பற்ற முடியாமயே இன்னும் அர்த்தமே தெரியாம நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எங்க பயம் வந்தா தான் ஏதாவது தெரியும். பயம் இல்லாம எப்படி தொட முடியும்? இப்போ மூமின்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்புறம் அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். இப்ப அவன் பால் நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக் கொள்ளுங்கள். தேடிக் கொள்ளுங்கள் என்றால் என்ன? அவன்ட்ட தான் தேடணும். அவன்ட்ட தான் கேட்கணும் அர்த்தம். அவனுக்கு தான் வழியை காட்டு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கேளுங்க, கேட்டு தேடி கண்டுபிடிச்சுருங்கன்னு சொல்றான். இப்போ நம்ம எங்க கேட்டோம் சொல்லுங்க? என்னைக்காவது கேட்டோமா? உன்கிட்ட நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக் கொள்ளுங்கள்ன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். எங்க போய் எத தேடுறது? எப்ப அல்லாஹ் தெரிஞ்சா தானே தம்பி நீங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்பீங்க. யா அல்லாஹ் வழியை காட்டுன்னு கேட்பீங்க. உன்ன அல்லாஹ்வே நண்பனாக்கிக் கொள்ளலையே. 2:98 பிறகு அல்லாஹ் நண்பனாக்கிக்கலையே. அவன் பேசவே இல்லையே. எங்க போய் நீங்க அவன்கிட்ட நெருங்க போறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள பார்க்கிறோன்னா தெரிஞ்சிருக்குன்னு, பேசியிருக்குன்னு, அறிமுகமா இருக்கு பார்க்கலாம். என்ன தெரியாதா இவன்? அல்லாஹ் என்ன தெரியாதா? அவன் தேடிக் கொள்ளுங்கன்னு சொல்றான் அவன் 10வதுக்கு தேடிக்கொள்ளுன்னு சொல்றான். தேடிக் கொள்ளுங்கள்னா ஒழுங்காக சிந்தனை செய்து, ஸிக்ர் செய்து, அல்லாஹ் யார் என்பதை புரிந்து கொண்டு, அவனிடம் கேளுங்கள் என்று அர்த்தம். தேடிக் கொள்ளுங்கள். குர்ஆன தேடணும். என்ன சொல்லுது? ஸிக்ர் செய்யுங்க. இந்த குர்ஆன் முழுவதும் ஸிக்ர். இந்த குர்ஆன் முழுமை ஞானம். திருப்பி இந்த குர்ஆன் முழுவதும் ஸிக்ர்ன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறான். இப்போ இது 2ம் என்னன்னு தெரியாது. ஸிக்ர் செஞ்சா தான் ஞானத்த அடைய முடியும். ஞானத்த அடைஞ்சா தான் அல்லாஹ் யாருன்னு நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஞானம் மிக்கவனை, அவனுக்கு ஞானம் என்னன்னு தெரிஞ்சா தான், அவன நீங்க அறிஞ்சு கொள்ளணும். தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க வழி அடைஞ்சுட்டீங்க. அவனிடம் நெருங்கும் வழியை தேடிக் கொள்ளுங்கள். அவன் நெருங்கும் வழி தேடிக்கொள். இது ஸிக்ர் ஆகும். குர்ஆன் சொல்லிய ஸிக்ர் ஆகும். ஆகவே யார் விரும்புகிறாரோ, அவர் தன் வழியை தேடிக் கொள்ளட்டும். வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இது அல்லாஹ்விடம் செல்லும் வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். த்ரூ ஸிக்ர் மூலமாக. ஸிக்ர் இல்லாட்டி நீங்க ஒரு காலும் அல்லாஹ்வை தேடியும் கூட கண்டுபிடிக்க முடியாது. தேடி கண்டுபிடிக்க ஒரே வழி ஸிக்ர் தான். நிச்சயமாக இது ஸிக்ர் ஆகும். யார் விரும்புகிறாரோ, இப்ப சொல்றானோ, அல்லாஹ்விடம் செல்லக்கூடிய வழி யார் விரும்புகிறாரோ, அவர்கள் இதை உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும்னு சொல்றான். குர்ஆன்ல சொல்றான். படிச்சிருப்பீங்க. இதை படிச்சிருப்பீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? 2ம் தெரியாது. இப்போ ஆண்டவன் சொல்லிட்டான். அது மாரி இது வாக்கு அடங்கிருச்சு.
இந்த ஆயத்தின் பிரகாரம் நம்ம என்ன காரியத்தை செய்தோம், எப்ப செஞ்சோம்? இப்போ படிக்கிறீங்க. அத்தோட போயிரும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எத்தன தடவ இந்த ஆயத்த படிச்சாச்சு. இந்த ஆயத்த பத்தி நெறைய விஷயம் பேசியாச்சு. என்ன செஞ்சேன் சொல்லுங்களேன்? நீங்களே சொல்லுங்களேன். என்ன செஞ்சீங்க? நிலைமைய பார்த்துக்கிறோங்க. நம்ம எல்லாம் நம்ம நிலைமைய பார்த்துக்கிறோம். உட்கார்ந்துட்டே இருப்போம் அவ்வளோதான். ஒரு ஃபைன் மார்னிங் வந்துரும். எதுக்கு ஒவ்வொருத்தரையும் மவுத் வந்துரும். அல்லது கியாமத்து நாளே வந்துரும். முடிஞ்சு போச்சு கதை. யோசிச்சு பாருங்க. இத பார்த்தா பயம் பயம் வரும், பயம் வராது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆஹா! நல்லா ஓஹோன்னு இருக்குது. அத்தோட குரான் மூடுனோனே எல்லாம் காணாம போயிருது. அப்படிதான் நிலைமை நம்ம என்ன போயிட்டு இருக்குது. படிங்க. தேடிக் கொள்ளுங்கள். அடுத்தது. அவனுடைய பாதையில் போர் புரியுங்கள். ம், அப் அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். ம். இப்போ இதுல முதல்ல படிங்கம்மா. மூமின்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சிக் கொள்ளுங்க போட்டு அ 5 முறைப்பட்டு என்ன பண்ணுறது? ஆ மூமின்களே அல்லாஹ் தக்வான்னு இருக்கு காக்கா. சரிம்மா. தகுல்லாஹ. அ. மூமின்களே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். அப்ப அப்படியே போட்டிருக்கு அரபில. அஞ்ச வேண்டிய முறை பஞ்சுகளுக்குள்ளேயோ அது வேற ஆயிட்டு அது. ஆமா. 3ல 102ல 103. அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் எழுதப்படுது. இல்ல சார். அப்படி வரல சார். அல்லாவே அஞ்சுங்கள்னு தான் வருது. ம். முறைப்படின்னு வரல சார் அது. வேற ஏதாவது படிச்ச அனுபவம் இருக்கா உங்களுக்கு? 3ல 102 காக்கா. அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். 3ல 102வா? ஆமா காக்கா. அதான் கேட்டீங்க. படிங்க. அத படிங்க. 102 படிங்க. 3வது சூரா 102. ம். நம்பிக்கை கொண்டோரே, அ. நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்போ இது அந்த ஆயத்து மேல் அது ஒண்ணும் இல்ல. ஃபுல்லா படிச்சிருங்க அத. மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். ம். இப்போ நல்லா எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கல்ல? அல்லாஹ்வுக்கு அஞ்ச கொள்ளக்கூடிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. இப்ப அஞ்சுக்கு முறை என்ன? அஞ்சிக் கொள்ளுங்க என்றாலேயே முறைப்படி அஞ்சிக்கோ. அல்லாஹ் நான் சொல்லுகின்ற முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்க எனக்கு. அப்படின்னு நான் சொல்றேன். என்ன முறை? அஞ்சுறதே என்னன்னு தெரியாது. இது முறைப்படி அஞ்சுக்கணும். நான் சொல்ற மாரி நீ அல்லாஹ்க்கு வைக்கணும் என்று சொல்லுகின்றான். என்ன பார்த்தோம்? அதுக்கு என்ன பார்த்தோம்? இதுக்கு என்ன பார்த்தோம்? ஒரு அஞ்சுறது அது என்ன சுத்தமா தெரியாது. அதுக்கப்புறம் அதை விட இன்னும் வேகமா சொல்றேன். முறைப்படி அஞ்சிக்க. அல்லாஹ் முறைப்படி அஞ்சிக்கணும்னு சொல்றான். அதுவும் தெரியாது. 2 பக்கம் எழுதிக்கிறங்கப்பா. 2 இந்த ஆயத்த இது பக்கம் எழுதிக்கிறங்க. அதெல்லாம் கேட்டேன். 5 35 பக்கத்துல 3 102 எழுதிக்கிறங்க. 3 102ல 5 30 எழுதிக்கிறங்க. ஓதுறதுக்கு ஈஸியா இந்த மாதிரி சொல்றான்னா என்ன முறைப்படின்னு தெரியாது. எந்த முறையும் தெரியாது. 5 சுத்தமா தெரியாது. மத்த எல்லாத்துக்கும் பயப்படுறான்ப்பா. அல்லாஹ்க்கு மட்டும் பயப்பட கிடையாதுப்பா. இதான்ப்பா நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன செயல்ல இருந்து பெரும் உலகத்தில் நடக்கிற அனைத்து செயல்களுக்கும் பயப்படுறோம்ப்பா. அல்லாஹ்க்கு மட்டும் பயப்பட கிடையாது. அப்படி நினைக்கிறதே கிடையாது. அப்போ குரானை யாரு ஓதுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் முறைப்படி அந்த முறை என்ன அவங்க கத்துக்குருவாங்க தெரியும் அவங்களுக்கு. அந்த முறையில அவங்க அஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. இப்ப என்ன யாரு குரான ஓதி இந்த விஷயம் இவ்வளவு விஷயம் பேசுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள. எந்த ஆயத்த நம்ம செயல பார்த்தோமா, செயல் காட்டணுமா இல்ல. இப்ப நம்ம என்ன ஓதுறோம்? நீங்களே பார்த்துக்கிருங்க. என்ன நிலைமையில நம்ம இருக்கணும்னு பார்த்துக்கிருங்க. நாளைக்கு என்ன கூலிய தரப்போறான், என்ன வாங்க போறோம், அத பத்தி பயப்படணும். ஏன்னா இந்த மாரி போயிட்டு இருந்தா, அல்லாஹ் நாளைக்கு என்ன கூலிய தரான்னு தெரியலையேப்பா! அப்படின்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம பேசிக்கணும். நமக்கு நாமே பேசிக்கிட்டு, நமக்கு நாமே நீதி வழங்கிக்கணும். இப்படி போனா இப்படிதான் கிடைக்கும். வழி இல்லையே சொல்லிட்டேன் ஆண்டவன். உனக்கு திருக்குரான் வந்தது. என்னுடைய நபிமார்கள் வந்தார்கள். எடுத்துச் சொன்னார்கள். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? என்று இந்த கேள்வி தான்ப்பா அவன் கேட்க போறான் நாளைக்கு. என்னுடைய தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன பதில் கூறினாய்? என்று தான் எல்லாம் கேட்கப் போறான். நாளைக்கு இந்த கேள்வி வந்து அவுட் ஆயிடுச்சு. நீ குரான்ல இருக்கிறத 3, 4 கேள்வி, 5 கேள்வி இருக்குது மாரி நான் கேட்பேன்னு சொல்றான் ஆண்டவன். இப்ப அதையும் படிச்சோம். அதையும் படிச்சு பயம் வந்துச்சா? இல்ல பயம் இல்ல. நம்ம நிலைமை கேட்கிறதோட சரிப்பா.
அந்த கேட்கிறத இருதயத்துக்குள்ள தள்ளுறது கிடையாதுப்பா. 47:24 படி அல்லாஹ் சிந்தனை செய்ய சொல்றான். 47:24 அது எப்படி சரி கிடையாது. நல்லா பார்த்து நீங்க இப்ப உங்கள யோசிக்கிறீங்க. ஒண்ணும் கேள்வி கேட்காதீங்க. எதையும் இப்ப நீங்களே உங்கள யோசிக்க கேட்டுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீங்க உங்களையே கேட்டுக்கிருங்கப்பா. யார்ட்டயும் எந்த பேச்சும் பேச தேவையில்ல. உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டான் ஆண்டவன். இத போய் யார்ட்ட போய் விளக்கம் கேட்க போறீங்க? உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு எல்லாம் தெளிவு போய் சொல்லிட்டான். என்ன செய்யணும் அப்போ? படி. 36 ம். நிச்சயமாக நிராகரிப்போர்கள் அவர்களிடம் இப்பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதனுடன் அது போன்றதும் இருந்து அவற்றை மறுமையின் வேதனைக்கு பகரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இவன் தான் எல்லாம் போய் ஒண்ணா போய் நிக்கிறான். இவன்ட்ட எங்க சொத்துக்கிட்ட வச்சு குடுக்க போறான்? சொல்ற ஆண்டவன் இந்த மாரி இருப்பானுங்க. மனுஷன் நினைச்சுட்டு இருப்பான் இங்க பூமி இருக்கும்போது தான் வணங்கும் தெய்வத்துக்கு காணிக்கையா தங்கம், வெள்ளி எல்லாம் போடுறாங்கல்ல. இதையுமா குடுத்துறலாம் ஆண்டவன்ட்ட. குடுத்தா நம்ம தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போயிரலாம். ஏன்னா உள்ள இருக்கிறாங்க உட்காந்துட்டு அன்னைக்கு. நம்மளுக்காக உன்னத துவாக்குறது ஆள் இருக்குதா இங்க. அதான் தப்பிச்சிரலாம். இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு பொய் கதைய வச்சுக்கிட்டு போய் உட்கார்றாங்க. இந்த ஆணை ஒரே போடு போட்டான். நீ என்னத்த குடுத்தாலும் சரி, யாருடைய சிபாரிசு செய்தாலும் சரி, எது இருந்தாலும் கேட்கப்பட மாட்டா, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டா. பூமியில அனைத்து தங்கத்தையும் குடுக்க போறேன். உன் ஆசை இருக்கு, மனசு இருக்கும். அதெல்லாம் மனசு பார்த்தா ஆண்டவன் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான். படி. 37 அவர்கள் நரக நெருப்பை விட்டு வெளியேறிவிட நாடுவார்கள். ம். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறவர்களாக இல்லை. ம். அவர்களுக்கு அங்கு நிலையான வேதனை உண்டு. சரி. படிங்க. 38 திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாவிடமிருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள். அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானம் மிக்கோனுமாக இருக்கின்றான். ஆம்பளை பொம்பளையப்பா திருடிட்டா கரங்களை தரித்து வெட்டி விடுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஸ்டர்ன் ஆர்டர். என்ன சொல்றீங்க இப்போ? என்ன சொல்ல போறீங்க? கையை வெட்டி கடுமையான தண்டனை. அவனுக்கு தலையை வெட்டுங்க, கையை கலமுறீங்க, சிறு அறைங்க, எது அறிங்க, அவனுக்கு குரானுக்கு விரோதம் நடக்குது. திருடிட்டா கையை வெட்டிருங்க. கையை வெட்ட சொல்லிட்டான் ஆண்டவன். நல்லா பார்த்துக்கிறங்க. அதாவது நான் புரிஞ்சுக்கிறேன்னு, திருடுறது மிக பெரும் பாவம். தவறான செயல். ஒருக்க நினைக்கவே கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு காலம் செஞ்சிடக்கூடாது. ரசூல் செஞ்சா அப்ப நீ அடுத்த செகண்ட் பார்க்கணும். ரசூல் இந்த காரியத்தை செய்தார்களா என்று எல்லோரும் சிந்திக்கணும். செய்யல. நம்ம செய்ய தேவையும் கிடையாது. திருந்திக்கன்னு சொல்றான் அதனால. வெட்டுனா எப்படி இருக்கு நீங்க பாருங்க. வெட்டின பிறகு கை திரும்பி வருமா? வராது. ஆனா, இதுல என்ன புரிஞ்சுக் கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டா, மகா பெரும் பாவம். மகா பெரும் பாவம். திருடுறது, பொய் சொல்றது, கோல் மூட்டுறது, பசாது பண்றது, ஃபித்னா பண்றது இதெல்லாம் மிகப்பெரும் கொலையை விட கொடியதுன்னு ஆண்டவன் சொல்றான். இத சிந்திச்சு தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஓதுறவங்க இந்த தப்பான காரியத்தை செய்யவும் கூடாது. மக்களுக்கு எடுத்து ஒழுங்காக சொல்ல வேண்டும். தன் பிள்ளைகளையும் ஒழுங்கா நல்ல குணங்களையும், நல்ல செய்கைகளையும் சொல்லியே பழக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும், தந்தையும் இந்த மாரி யோசிச்சு செய்தால் போதும். திருட்டு பயமோ, அல்லாஹ்வுக்கு விரோதம் நடக்கிறதோ, குர்ஆனுக்கு விரோதம் நடக்கிறதோ, ரசூலுக்கு விரோதம் நடக்கிறதோ எல்லாமே தன்னாலே போய்விடும். இது ஆண்டவன் ரொம்ப கண்டிப்பாக சொல்லிவிட்டான். இந்த மாரி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அடுத்தது. 39 எவரேனும் தம் தீய சார். செயலுக்கு சொல்லுங்க. அதாவது வந்துட்டு திருடுறவங்கள வந்துகிட்டு மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்றீங்களா? இல்ல தண்டனை குடுக்கணும்னு சொல்ல வர்றீங்களா சட்டத்துல? அல்லாஹ் என்ன சொல்றான்? கைய வெட்டுங்கன்னு சொல்லி ஆமா. சொல்றாப்ல. இப்ப அல்லாஹ் சொல்லும்போது என்கிட்ட கேட்கிறேன் போல இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதான் அதுக்கு என்ட்ட கேட்டீங்கன்னா
இல்ல, இல்ல. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்கிறேன். இதுல என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? கைய வெட்ட சொல்றான். நீங்க மூமினா இருந்தா தான் கை வெட்ட முடியும். நீங்க இஸ்லாத் இருந்தா கை வெட்ட முடியும். நீங்க இஸ்லாத் இல்லாம உட்கார்ந்து இருப்ப எப்படி கை மட்டும் வெட்டுவீங்க? இஸ்லாத்துல நீ இருந்து குர்ஆன் நடந்தா, நீங்க செய்ய மாட்டீங்க. ரசூல் செய்யல. சரியா? இஸ்லாத்துல இருந்தவங்க திருட மாட்டாங்க என்ற மாரி இல்ல. புரிஞ்சுக்கணுமா? இஸ்லாத் இருந்தவங்க திருட மாட்டாங்கன்னு சொல்லல. இஸ்லாத்துல இருந்தீங்கன்னா, நீங்க கை வெட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சரியா? சரிங்க சார். இப்போ கைய ரசூல் இஸ்லாத்துல இருந்தா சரியா? சரிங்க சார். கை யார்ட்ட வெட்டினாரா? என்ன சார்? கைய வெட்டினார் யார் கைய வெட்டினாரு அவரு? இல்ல இப்படி வெட்டுனாங்களான்னு சொல்லிட்டு நீங்க குர்ஆன்ல போட்டிருக்குதான்னு கேட்பீங்க. குர்ஆன் இல்ல. இல்லாட்டி இல்லதான். இப்போ நீங்க புதுசு சொல்ல முடியாதுல்ல. வந்து திருடுனா கைய வெட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றாப்புல. சொல்றான். இப்ப யார் சட்டம் வெட்டுறது? தானே இருக்கணும். யார் வெட்டுறது அவர? திருடன் கைய பிடிச்சு யார் வெட்டணும்? சொல்றது புரியுதுங்களா? திருடன பிடிச்சிட்டீங்க. யார் வெட்டணும்? திருடன் கைய பிடிக்கிறது யார் வெட்டணும்? வெட்டுறவன் ஆ, எப்படிப்பட்ட இருக்கணும்? வெட்டுறவன் எப்படிப்பட்டவன் இருக்கணும்? எஸ். சொல்றது புரியல. சரியா விளங்கல. வெட்டக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அந்த ஆள் கை வெட்டுறதுக்கு? அவங்க நம்பிக்கை கொண்டவர்களா இருக்க வேண்டும். குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடியவனா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவனா இருக்கணும். சரியா? சரிங்க சார். அவன் தான் செய்ய முடியும். சரியா? சரிங்க சார். நீங்களும் நானும் செஞ்சிட முடியாது அத. சரியா? ம். இந்த குர்ஆன் சரிங்க யாருக்கு? சார். மூமின்களுக்கு தான் வழிகாட்டி சொல்றான். முத்தகீன்களுக்கு வழிகாட்டி சொல்றான். முத்தகீனா உள்ளவங்க சரி. மன்னிச்சுட்டு விட்டே போயிருப்பாங்க. அவங்க மன்னிச்சிருவாங்க. அத நீங்க செய்யணும். ம். நீங்க மன்னிக்கணும். சரிங்க சார். படிங்க தம்பி. 39 எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ திருடிட்டாங்க. நான் திருந்திடுறேன். இன்னும் செய்ய மாட்டேன் என்று சீர்திருத்திக் கொண்டால், நீ கையும் வெட்ட முடியாது, காலும் வெட்ட முடியாது. அல்லாஹ்வே மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டான். இப்போ அவங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சாலும் விட்டு குடுத்துடுறான். திருந்திருங்கன்னு சொல்றான். திருந்திட்டா நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டான். இந்த ஆணும் 2 பக்கம் ஒழுங்கா சொல்லிட்டான். நீங்க திருந்திட்டா போதும்பா நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டான். இதோட என்ன உங்களுக்கு வேணும்? அதுக்காக நீங்களும் மன்னிக்க தான் தயாரா இருக்கணுமே தவிர, பிடிச்சுட்டா கைய வெட்டி திருடா வெட்ட முடியாது. தொட முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு இஸ்லாத்துல எவனும் கிடையாது. நீ என்ன போய் இஸ்லாம் சட்டத்த மட்டும் வெற்றமா எடுத்துக்கிட்ட? மத்ததெல்லாம் இப்ப 6235 ஆயிரத்துக்கு மத்ததெல்லாம் விட்டா இது மட்டும் எடுத்துக்கிட்ட? தலை வெட்டுறதுக்கும், கை வெட்டுறதுக்கும் எடுத்துக்கிட்ட? நடந்துட்டு இருக்க சவுதிய பார்த்தான்ட்டு இருக்கிறீங்க நீங்க. கண்ணுக்கு அநியாயம் பார்த்தான்ட்டு இருக்கிறீங்க. அவனும் அநியாயக்காரன். அநியாயக்காரன் கை வெட்டுறானா? இப்ப இவன் 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 இஸ்லாத்துக்கும் குர்ஆன் வந்துட்டான். இவன் தலை வெட்டுவானா அப்போ? இவன் தலையா வெட்டுறது அப்போ? யோசிச்சு பாருங்க. சொல்றேன் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரபு தேசம் பூரா குர்ஆனுக்கு முதற்தரம் ரோஜா எழுதுறாங்க இன்னைக்கு. இப்ப இவங்க தலை வெட்டணும், மாறு கை, மாறு கால் வெட்டணும். அது நீங்க சொல்ற மாரி சிலுவையில அறையணும். அல்ல குர்ஆன் சொன்ன இது தூக்கிலன்னு. இப்ப இவங்க செய்யணும் போங்களா? யார் செய்தது இவங்களுக்கு இப்போ? யோசிச்சு பாருங்க. நீ குர்ஆனை சிந்திச்சு தான் குர்ஆனுக்கு சிந்திச்சா தான் நீங்க அத புரிஞ்சுக்க முடியும். சிந்திக்க பழகிக்கங்க. ஒரு கஷ்டம்ங்க. ஒழுங்கா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து சிந்தனை செய்தா புரிஞ்சுக்குவீங்கல்ல. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. படிங்க. நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். தூதரையும் பின்பற்றுங்கள். அல்லாஹ் மன்னிப்புடையவனாகவும், கருணை உடையவனாக இருக்கின்றான் உங்கள் மீது. ரசூல் என்ன யார் தப்பு பண்ணாலும் பட்டாலும், அவன் வேலை கிடையாது. தண்டனை கூட வேலை கிடையாது. சொல்லிட்டு அவங்களுக்கு ஓதி காட்டிட்டு அவ்வளவுதான். அவர் யாரையும் கொலையும் இல்ல, கொலை செய்யவும் இல்ல. சண்டை மட்டும் தான் போடணும். போர். இஸ்லாத்துக்கும், ரசூலுக்கும் விரோதமாக எவர்கள் இறங்கிவிட்டார்களோ, அவர்கள் நீ சண்டை போட்டே தீர வேண்டும். அது மட்டும் தான். அங்கே தான் வெட்டுறது, கொலை கொண்ட எல்லாம் அங்கே மட்டும் தான். வார் ஃபீல்ட்ல மட்டும் தான் மக்கள் எதிரிகள
நீங்க தலைய துண்டாக்குறதோ, கொலை பண்றதோ, அல்லது உங்கள அவன் கொலை பண்றது அதுதான் நடக்கும். வார் ஃபீல்ட்ல மட்டும்தான். சண்டை போடுற அந்த இடத்துல மட்டும்தான். மத்த எந்த இடத்துலயும் இந்த மாரி விஷயங்கள் நடக்கவும் கூடாது, நடக்கவும் செய்யாது. ஆண்டவருடைய ஸ்டர்ன் வார்னிங் கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இதெல்லாம் தப்பான காரியம். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கை பண்றார். நீங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அப்ப மத்தவங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா உங்கள காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். உங்களுடைய உரிமைகளையும், உங்களுடைய வாழ்க்கையும் காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். அதனால எந்த தீங்கும் உங்ககிட்ட நெருங்காதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில உங்க வேலைய பார்த்து போயிட்டே இருங்க. உலகத்து பக்கம் நீட்டாதே, கண்ணை நீட்டாதே, மூக்க நீட்டாதே, தலை திருப்பாதேன்னு சொல்லிட்டான். செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான். இத பெருசுபடுத்திக்கிட்டு நான் அது இப்ப அப்படியாச்சும் கேட்காதீங்க. நம்ம ஒழுங்கு இல்லையே முதல்ல. அது மாரி புரிஞ்சுக்கங்க. நம்ம பாவியா உட்கார்ந்துகிட்டு எங்க உன்னத்த கைய கால வெட்டுறது? அத யோசிச்சு பாருங்க. இதுவரையும் ஒரு ஆயத்த பின்பற்ற தெரியலையே, அர்த்தம் தெரியலையே. அர்த்தமே பின்பற்றிருக்கட்டும். அர்த்தமே தெரியும் தம்பி. எதுக்கு அர்த்தம் தெரியாத? நீ ஜிக்ர் பண்ணாத அர்த்தம் தெரியும் ஆனா சொல்லிட்டான். உன்னை ஜிக்ர் செய்ய சொல்லி குரான் முதல்ல ஜிக்ர் செய்ய சொல்றான்னு படிச்சிருங்க தம்பி. இந்த திருடனோ, திருடியோ அங்கே கை, கால் வெட்டுறது. இது 2யும் உன்னை சிந்திக்க சொல்றான். படிச்ச உடனே செய்ய சொல்லல. அது அது முக்கியம். படிச்ச உடனே சிந்திக்க சொல்றான். செஞ்சீங்களா அத? சிந்தனை என்னன்னு தெரியாது. சிந்தனை என்னன்னு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு. இத செய்யாம நேரா அங்க போய் இன்றைக்கு நான் வெட்ட போறேன், கேட்டனா என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல்ல சிந்திக்க சொல்றான். அது செஞ்சீங்களா முதல்ல? ஒரு ஆயத்த சிந்திக்க சொல்றான்ப்பா. அது செஞ்சீங்களா? செய்யலைல்ல? அப்ப இதுல எப்படி நீங்க இத்தனை கேள்வி கேட்க முடியும் நீங்க? சிந்திக்க சொல்றவங்கள. சிந்திங்க முதல்ல. நல்லா கருவி கொண்டு சிந்திச்சு பழகிக்கங்க முதல்ல. படி. 40. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் சிஸ்டர் சொல்லுங்க. 39 படிங்களேன். 39 இப்ப படிச்சாச்சு. எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். சரிங்க மிஸ். 40. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள், பூமி இவற்றின் ஆட்சி சொந்தமானது என்பதை நீர் அறியவில்லையா? இப்போ அல்லாஹ் கேட்கிறான். ரசூல பார்த்துக்கிறான். இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம். நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா? இதை பத்தி அறிந்து கொண்டீர்களா? என்று ரசூல பார்த்து கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ அறியவில்லையா? அப்படின்னு கேட்கிறான். அவர் அறிஞ்சிட்டாரு, புரிஞ்சிட்டாரு. அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதான் கேட்கிறான் ஆண்டவன். அறியவில்லையா? அப்புறம் தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான். ம், இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பு அளிக்கிறான். ம். நீங்க ஒழுங்கா திருந்திடுறேன்னு சொல்லி உங்கள் நாட்டம் நன்றாக இருந்தால் அவன் நாடுகிறான் உங்களுக்கு மன்னிப்பு அளிக்க. உங்களுடைய நாட்டம் வேற மாதிரி இருக்குதா? நான் இது படிக்க மாட்டேன், ஓத மாட்டேன், நடப்பேன்னு சொன்னா அவன் தண்டிக்கிறான். தன் நாடியவர்களை, கெட்டவர்களை இவ்வாறு தண்டிக்கிறான். நல்லவர்களை இவ்வாறு அவன் மன்னிக்கின்றான். தன் நாடியவர்களை. தன் நாடியவன் யாரு? நல்லது போயிட்டு நல்லது செய்றேன்னு சொல்லி நாட்டம் உண்டு ஆசைப்பட்டு வந்து விட்டாரோ அவர் மீது அவன் தன் நாடுறான், உன்னை மன்னிச்சிடறான்பா நாடுறான். கெட்ட வழியில போறவங்கள இந்த மாதிரி கெட்ட வேலை நாடுறதுக்கு தன் நாடியவர்களை, இந்த மாதிரி கெட்டவர்களை என்று அர்த்தம். நாடியவர்கள் கெட்டவர்களை, நல்லவர்களை அர்த்தம் எடுத்துக்கிறோங்க. நான் மன்னிக்கிறான், தண்டனை செய்கின்றான். படிங்க. அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். எல்லா பொருள்கள் மீது அவன் பேராற்றல் உடையவன். 41. தூதரே, எவர்கள் தங்கள் வாய்களினால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறி அவர்களுடைய இருதயங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நீர் கவலை கொள்ள வேண்டாம். இதுல நம்ம அடங்கிட்டோம்பா. ஓதிட்டு இருக்கிறோம். உன்னை ஈமான் கொள்ளல. ஈமான்னு அர்த்தம் தெரியாது. அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கையால நம்பிக்கை போட்டாச்சு. என்ன நம்பிக்கை கொண்டோம்? யாருக்கு நம்பிக்கை வச்சோம்?
அல்லாஹ்வே தெரியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் என்னன்னு தெரியாது. அல்லாஹ் யாருன்னு தெரியாது. புக்ல போட்டு அல்லாஹ்ன்னு போட்டிருக்குது. அத வச்சு என்ன பண்றது? அத வாங்கி படிச்சுட்டு என்ன பண்றது? இவர்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். இவைகளை விட்டுவிடும் என்று ஆண்டவர் ரசூல் சொல்லிட்டான். ஈமான் கொள்ளணும் இப்ப முதல்ல. ஈமான் என்ன பார்த்தோம்? ஈமான்டா என்ன விஷயம்? அது என்ன விஷயம் ஈமான்டா? ஈமான் அர்த்தம் என்ன அதுக்கு? அதனுடைய விவரம் என்ன? தெரியாது. இந்த நிலைமையில உட்காந்துட்டுருக்கிறோம். திருப்பி படிக்குமா அத? இந்த 3 விஷயத்த பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆண்டவன், இந்த 3 கேட்டு நம்ம உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் நீங்க எல்லாரும். படிங்க. அத படிங்க. திருப்பி படிங்க அத. தூதரே, எவர்கள் தங்கள் வாய்களினால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறி கொஞ்சம் இருங்கம்மா. அவர்களுடைய இப்ப நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டு குரான் வச்சு உட்காந்துக்கிறோம். கூறி நம்பிக்கை கொண்டோம், குரான் ஓதுறோம், படிக்கிறோம், ஓதிட்டு இருக்கீங்க. கூறி அதுக்கப்புறம் அவர்களுடைய இருதயங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையோ இருதயங்கள் அவர்களை நம்பிக்கை குறித்தும் கொள்ளவில்லையோ இருதயங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையோ நம்பிக்கை வந்து எப்படி நம்பிக்கை கொள்வான்ட்டு 58:22 தெளிவா சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு 100 தடவை படிச்சு காட்டிட்டேன். அது செய்ய முடியும் உங்களால? அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க இருதயத்துல ஈமானை எழுதி விட்டான்னு சொல்றான் ஆண்டவன். அந்த கேட்டகரிக்கு வரணும்ப்பா நீங்க இன்னும் யாரும் வரலப்பா. என்னப்பா செய்ய போறீங்க நீங்க? 58:22 படிச்சீங்கடா, ஒரு கால் தூக்கி போட்டு போய் இதான் முடியாதுப்பா தூக்கி போட்டு போய் உட்கார போறீங்க. படிச்சாச்சு. படிச்சு செய்ய முடியாம உட்காந்துக்கிறோம். பாத்தீங்களா நம்ம? இதுதான் ஈமான் கொள்ற விதம். 58:22 பிரகாரம் அல்லாஹ் உங்களுடைய இருதயத்தில் ஈமானை எழுத வேண்டும். இது எழுதுறதுக்கு முந்தி பேசிட்டு இருக்காதீங்க. குரானை பத்தி அப்படி இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்க வேலை சிந்திக்கணும் முதல்ல. சிந்தனையே செய்யல. சிந்தனை செய்யாம எதுவும் செய்யாம கேள்வி கேட்டு உட்காந்துக்கிறீங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு என்ன அதான் என்ன அர்த்தம் இந்த குரானை இன்னும் ஓதல. இன்னும் ஓத ஆரம்பிக்கல. என்ன விஷயத்த ஆரம்பத்துல சொல்றானோ அதுல முதல் நிக்கணும். எதை செய்ய சொல்றான் அதுல முதல் நிக்கணும் அதுல. சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்க வேணாம். இதுல முதல்ல எடுக்கணும். சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நுழையணும். அத விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. கேள்வி பண்ணி கேட்டுக்கிறீங்க. பாத்தீங்களா? உங்க நிலைமை பாத்தீங்களா? எந்த பிரயோஜனம் கிடையாது சொல்லிட்டேன். எந்த பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க நம்ம பெரிய தப்பு சிந்திக்கல. சிந்திக்காம போய் தேவையெல்லாம் கேள்வி கேட்டு உட்காந்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் உங்க புரிஞ்சுக்க முதல்ல. உங்க முதல்ல திருத்திக்கணும் நீங்க. இதான் ஓதுற முறை. சொல்றேன் ஓதுற முறை தான். இப்ப என்ன செய்ய போய் சிந்தனை இந்த வார்த்தைக்கு அது தெரியாதுப்பா. என்னன்னு தெரியாதுப்பா. உங்களால சொல்ல முடியாதுப்பா. அது தெரியாதுப்பா. ஒரு காலம் சொல்ல முடியாதுப்பா இந்த வார்த்தைக்கு. சிந்தனை செய்ய நான் சொல்லிட்டான்ப்பா. தெரியாத விஷயம் ஒண்ணும் புரியாத விஷயம். இது செய்யணும்னு குரான் போட்டு என்ன செய்ய போறீங்க இப்ப நீங்க? அத அவன்ட்ட கேட்கணும். எவன் குடுத்தானோ அவன்ட்ட கேட்கணும். அப்படியே கேள்வி அப்படி அவன் பக்கம் திருப்புங்க. அவன் பக்கம் திருப்புங்க. அவன் பக்கம் திருப்பதே பழகிக்கணும் முதல்ல. அப்பதான் நீங்க ஓத முடியும் ஓத முடியாது. அதையும் சொல்லிடுறேன். இந்த மாரி நிலைமைய உங்களுக்கு விஷயத்த இந்த மாரி நீங்க உங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாரி முறையில் நீங்கள் கற்பித்துக் கொள்ள வேணும் இருதயத்துக்கு. இப்படி நடந்தால் தான் நீ குரான் ஓத முடியும். இல்லாட்டி சும்மா தூக்கி வச்சுட்டே இருக்க வேண்டியதுதாங்க. வச்சுட்டே கை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லாம வச்சிருக்க வேண்டியதுதான். படிங்க. யூதர்களை குறித்தும் ஆ. யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க நபியே. அடுத்தது. யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ ஆ. அவர்களை பற்றியும் இப்போ நிராகரின் பக்கம் தான் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் 58:22 விட்டுவிட்டோம். என்ன அர்த்தம்? நிராகரிப்பின்பால் வேகமா சென்று கொண்டிருக்கின்றோம் என்றார். இது இல்லைன்னா அதான அர்த்தம். 58:22 தான் ஒருத்தனுக்கு ஈமான் கொள்வதற்கு முக்கியமான விஷயங்கள், செயல்கள். 58:22 பிரகாரம். இத படிக்கிறதும் கிடையாது, தொடுறதும் கிடையாது. என்னத்த நீங்க கேள்விக்கு என்ன செய்ய போறீங்க? இவர்களை விட்டும் நீ நபியே நீர் ஒதுங்கி விடுன்னு சொல்லிட்டான். படிங்கம்மா. நீர் கவலை கொள்ள வேண்டாம். நீர் கவலை கொள்ள வேண்டாம். இத பத்தி கவலைப்படாத. இவன் உட்கார்ந்து கேட்க மாட்டானுங்க, சொல்ல மாட்டானுங்க. இந்த சொல்லிட்டான், ஆண்டவன் சொல்லிட்டான். இப்ப நம்மள பத்தி கவலைப்படணும்னு அர்த்தம். இன்னைக்கு உயிரோட இருந்தாங்கன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க.
இருந்தாலும் அந்த வார்த்தை நிக்குது. அதுக்காக ரசூல் இருந்தாலும் இல்லன்னு சொல்லி இன்னைக்கு ரசூலும் கவலைப்பட போறதில்ல. அல்லாஹ்வும் கவலைப்படுத்த போறது கிடையாது. என்கிட்ட அவன் தான் சொல்றான். வார்த்தை வந்துட்டு இருக்குது. அல்லாஹ் நம்மை பத்தி கவலைப்படுத்த என்னத்தையோ செஞ்சுட்டு உலகத்துக்கு வாழ்ந்துட்டு வான்னு சொல்லிட்டான். என்னத்தையா செஞ்சுட்டு இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு வா என்று அல்லாஹ் கையை கழுவி விட்டான் நம்மை பற்றி. ஒரு ஆயத்தை எடுத்து இதற்காக செஞ்சு முடிக்கணும், இதை செயல்பட்டு தீரணும்னு சொல்லி எவன் இறங்குறானோ அவனுக்கு தான்ப்பா வழி. மத்த யாரும் கிடையாதுப்பா. மத்த யாரும் கிடையாதுப்பா. அந்த ஈமான் கொண்டவர்கள் 58:22 இப்ப ஓதுங்க. இதே மாதிரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி செய்ய சொல்றான் ஆண்டவன். செஞ்சாதான் அவன் கையால அவங்க எதுன்னு சொல்றானே. எங்க இருதயத்தை திறந்து காட்டினவனுக்கு? இல்லையே. வேண்டாம்ப்பா அல்லாஹ். நீ உன் வேலைய பார்த்துட்டு போயிரு. நாங்கப்பா சந்தோஷங்க தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு செயலே காட்டிட்டு இருக்கோம் நினைக்கிறோமோ? இப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்களுக்கு யார தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு நண்பனாக்கி வைக்கிறான்? ஜிப்ரீலை நண்பனாக்கி வைக்கின்றான். ரூஹை நண்பனாக்கி வைக்கின்றான். என்னைக்கு உங்க இருதயத்துல ஈமான் கொண்டவன் என்று எழுதிவிட்டானோ, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரூஹுல் குத்துஸை உங்களுக்கு நண்பனாக ஆக்கி, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக மேலும் மேலும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். இவ்வளவு வேலை இருக்குதப்பா ஈமான் கொண்டவனுக்கு. ஈமான் என்னன்னு தெரியாது. படி. அவர்கள் பொய்யானவற்றையே மிகுதம் கேட்கின்றனர். இப்போ பொய்யானவற்ற விஷயத்தை அங்க கேட்கிறோம். தேவையில்லாத விஷயத்தை கேட்டிருக்கிறோம். சிந்திக்க சொன்னா சிந்திக்க விட்டுட்டு தேவையில்லாத விஷயம் கேட்டிருக்கிறோம். பொய்யான விஷயம். நான் சொல்றது உண்மை ஒண்ணு சொல்றேன். அதை செய்ய காணா நீ தேவையில்லை நான் சொல்லாத கேட்டிருக்கிற என்று அல்லாஹ் சொல்றான். நீ கேட்டது பூரா வேஸ்ட். அல்ல பொய் சொல்றாத பொய். நான் என்ன சொல்றேன் முழுவதும் படிச்சுக்க. என்ன செய்ய சொல்றேன்னு படிச்சுக்க. ஓதி படிச்சுக்க, தெரிஞ்சுக்க. அதை செய் முதல்ல சொன்னா, அதை விட்டு கேட்டுட்டு, நான் சொல்லாதத நீ சொல்லிக்கிட்டு, பேசிக்கிட்டு, கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்று முடிவு வந்தாச்சு. நம்மளை பத்தி பொய்யா விஷயம் பேசுறீங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு சொல்லியிருக்கேன்னு ஓதுறீங்கல்ல, என்ன செய்ய சொல்றேன்னா சிந்திக்க சொல்றேன். அதை விட்டாச்சு. விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த பேசியாச்சு. நீ கேட்டதுக்கு நானும் பதில் சொல்லிட்டேன். அது பிரச்சனை இல்ல. சொல்றேன். இப்ப அயலார் சொல்ற பொய்யான விஷயங்களையே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்லாததையே அவர் பேசிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆண்டவன் சொல்லிட்டான் நம்ம மேல. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ? என்ன சொல்ல போறீங்க பதில் இப்போ? சொன்ன செயலில அதுல புரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம யாருன்னு என்ன செஞ்சிருக்கோம்னு. சொன்னதை விட்டுட்டு அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான் அதை விட்டுட்டு சொல்லாத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன கண்டுகிட்டீங்க இப்ப என்ன நன்மை அடைஞ்சீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வியில? ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட். ஒரு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணினீங்க. நான் சொல்றேன் என்னதான் கோளாறு நான் பொறுத்துக்கிட்டு சொல்ல வேண்டியது பாக்கி. கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு தான் வந்துச்சு. ஆண்டவன் பதில் சொல்லிட்டான். நான் சொல்லல. ஆண்டவன் பதில் சொல்லிட்டான். படிங்க. அதுதான் உம்மிட அதுதான் நான் சொல்றேன். இந்த கேள்வி கேட்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இதுதான் கேட்டான். அல்லாஹ் என்ட்ட கேளுங்க நான் சொல்லித் தர்றேன்னு சொல்லிட்டான். அவன் நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள் எதுக்கு சொல்லித் தரதுக்கு உங்களுக்கு கைட் பண்றதுக்காக நெருங்குவது வழியை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னா, நீங்க தேவையில்லாத வழி அல்லாஹ் கிட்ட போகாத இருக்கிற வழி என்ன கேட்டுக்கிறீங்க. அதான் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு இப்ப நீங்க பேசுனதுக்கு வித்தியாசம் தான். வேஸ்ட்டா போச்சு. அவ்வளவு வேஸ்ட்டா போச்சு. உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான். படி. உம்மிடம் வராத மற்றொரு கூட்டத்தினருக்காகவும் கேட்கின்றனர். ம். மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களிலிருந்து மாற்றி, ம். இன்னா சட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ம். அதை உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். என்ன அதுக்கு அர்த்தம்? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓதிட்டீங்கப்பா. எல்லாம் கேட்டீங்கப்பா. திருப்பி படிங்கம்மா அந்த ஆயத்த. மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களிலிருந்து மாற்றி, மாற்றுறாங்கப்பா. இன்னா சட் கொஞ்சம் இருங்கப்பா. இப்ப மாற்றி வேத சட்டங்களை மாற்றிட்டாங்க. என்ன சட்டம்? படிங்க. ஒழுங்கா படிங்க.
மாத்துறேன். அவங்களே மாத்துறேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது மாத்திக்கிட்டானுங்க. மாற்றி அப்புறம் இன்னா சட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சட்டம் கொடுக்கப்பட்டா ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்டா ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றான் அவன். இப்ப காஃபிர்கள் பேசுறாங்க. மக்கா காஃபிர்கள் பேசுறாங்க. அரேபிய காஃபிர் பேசுறாங்க. ரசூல் பயான் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி சட்டம் வந்தா ஏத்துக்கிறங்கன்னு சொல்றாங்க. அது என்ன சட்டம் இருக்குன்னு அப்போ? ஏத்துக்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சட்டம் இருந்தா ஏத்துக்குருவாங்க? எந்த விதமான சட்டம் இருந்தா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள்? அப்புறம் அதை உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது தராட்டி அதை தவிர்த்துருங்க. கேட்காதீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தவிர்த்து விடுங்க. அப்புறம் என்று கூறுகிறார்கள். என்று அவர்கள் காபிர்கள் கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் எவரை வழிகேட்டில் ஆக்குகிறானோ அவருக்காக அல்லாவிடமிருந்து எதையும் தடுக்க நீர் ஒருபோதும் அதிகாரம் பெற மாட்டீர். அல்லாஹ் ஒருத்தரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ, எவ்வளவு சொல்லியும் நான் குரானில் இட்டபடி சொல்லியே நடக்கவில்லையோ, அவனை அல்லாஹ் வழி தவற செய்து விடுவான். அப்படி செய்துவிட்டால் நபியே உம்மால் ஒரு காலம் அவனை திருப்பி ஒழுங்காக கொண்டு வர உம்மால் முடியாது, சக்தி பெற மாட்டீர். நான் ஒருத்தனை இவ்வளவு சொல்லியும் அநியாயமாகவும் தேவையில்லா விஷயத்தையும் அவன் பேசிக்கணும் செய்து கொண்டு இருந்தால் அவனை வழி தவற செய்து விடுவான் என்றான். புரிஞ்சுச்சு கதை. நீ இன்னும் திருந்தவே மாட்டாடான்னு சொல்லி அந்த திருந்த எவன் அல்ல கைவிட்டானோ, நபியே நீ அவனை ஒரு காலம் நல்ல வழி கொண்டு வர முடியாது. அவனுக்கு சக்தியும் கிடையாது. அவன் தொலைஞ்சு போனவன் தான் அப்படின்ட்டு அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். இத்தகையோருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் விரும்பவில்லை. பாத்தீங்களா? இப்படி இருந்தா ஆண்டவர் பரிசுத்தமாக்க மாட்டேன்னு விரும்பவில்லை. இந்த மாதிரி மனுஷன் வேண்டாம். இவன் வேண்டவே வேணாம் சொல்லுவான். அப்போ குரான் என்ன சொல்லி இருக்குதோ அதன்படி நடப்பதற்கு முதலில் முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்யாவிட்டால் இந்த இப்ப நான் சொன்னா இதான் நடக்கும். கடைசி முடிக்கிறான்ல ஆண்டவன், இதான் நடக்கும். ஒண்ணும் கிடையாது. ஒரு புக்க கொடுத்தேன். அந்த புத்தகம் ஞானம் நிறைந்த புத்தகம். உங்களுடைய இறைவன் ஞானமிக்க இறைவனிடமிருந்து மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். இது ஒழுங்காக கூர்ந்து கவனித்து ஒழுங்காக ஓதுங்கள். அதனை ஆராய்ந்து பாருங்கள். அதை சிந்தனை செய்யுங்கள். அதனை ஜிக்ரு செய்யுங்கள். இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு ஆயத்தை பத்தி சொல்லியிருக்கிறேன். அப்படியே அவ்வளவு தூக்கி போட்டுட்டு தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை பற்றி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நபியே இவர்களை புறக்கணித்து விட்டுவிடும். அல்லாஹும் அவர் விட்டு விட்டான். முடிஞ்சு போச்சு கதை. எங்க தப்பிக்கிறது? நம்ம தான் வேண்டாம் 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 சொல்லி அதே தான் செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே தான் செஞ்சுட்டு இருக்கோம். எதை வேண்டான்னு சொல்றானோ அதே தான் திருப்பி திருப்பி அதே பேச்சு அதே செயலும் போயிட்டு இருக்குது. அல்ல விட்டா எடுத்தோம். ஏன் இந்த மாதிரி போதுங்க அதை விட்டுட்டாங்க. புரிஞ்சுக்க வேண்டியதான். சரி விட்டுட்டான். அதை இப்படி பேசிட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டிய நினைப்பு இருக்குது. செய்ய வேண்டிய இதயத்தால் செய்யக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. அதை விட்டு வாயால் தேவையில்லா பேசிட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறன்னு ஒருத்தர். அதான் சொல்றேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்னத்தை பேசுறோம், நம்ம செய்யறது சரிதானா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். குர்ஆன் மேல சொல்லியிருக்குது. அது நடக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். படி. இவர்களுக்கு இவ்வுலகிலே இழிவும் மறுமையில் கடுமையான வேதனையும் உண்டு. வேண்டாம்பா. இந்த மாதிரி இழிவும் வேண்டாம்பா. கடுமையான வேதனை வேண்டாம்பா. ஒழுங்கா குர்ஆன் சொல்லு எப்படி நம்ம எல்லாம் நடந்துக்கிறோம்ப்பா. அதான் நம்ம நான் கேட்கக்கூடிய விஷயம். இந்த இழிவு வேண்டாம். கடுமையான வேதனை வேண்டாம். ஆண்டவன் காப்பாத்தினா போதும்.
நீ தான் கிருபை செய்யணும் யா அல்லாஹ். நீ தான் இதுவரை நேத்து இன்னைக்கு வரை செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஒழுங்கா நடக்கிறதுக்கு வழி காட்டு யா அல்லாஹ். நம்ம தான் இப்ப அல்லாஹ் பக்கம் திரும்பி துவா செஞ்சுட்டு இருக்கோம். அதே எண்ணத்தோட இருப்போம் இன்ஷா அல்லாஹ். படி. 42. அன்றியும் இவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்போராகவும் விலக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர். இவர்கள் உம்மிடம் வந்தால் ம். ம். இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கும், அல்லது இவர்களை புறக்கணித்து விடும். இந்த மாதிரி விலக்கப்பட்டதையே விழுங்குவவர்களாக இருக்கின்றார்கள். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க இப்ப யாராவது. நிறைய கேள்வி கேட்டேன். நீங்க ஒரு காலம் பதில் சொல்லுங்க கிடையாது. அதை பத்தி இந்த மாதிரி இப்ப வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது. கேள்வி இருக்கு, உண்மையான கேள்வி இது. விலக்கப்பட்டதை விழுங்குவவர்களாக இருக்கின்றார்கள். நீங்க எப்படி? நீங்க உங்களுடைய இது எப்படி இருக்கு இப்போ உங்களுடைய பொசிஷன்? நீங்க சாப்பிடுறீங்கப்பா, என்னப்பா செய்றீங்க? விலக்கப்பட்டதா அல்லது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டு சாப்பிடுறீங்க நீங்க? சொல்ல முடியுமா? நீங்க விலக்கப்பட்டதை விழுங்கி கொண்டிருக்கிறீங்களா, இல்ல ஆகமாக்கப்பட்டதை விழுங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல போறீங்களா? முடியாது. நீங்க விலக்கப்பட்டதை விழுங்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். அதையும் புரிஞ்சுக்க முதல்ல. விலக்கப்பட்ட எதுவும் விழுங்கி கொண்டிருக்கிறீங்க. அது என்ன சாப்பிட்டாலும் சரி நீங்க. ஏன்னா ஜிக்ரு செய்து அந்த சாப்பாடை தூய்மையாக்கணும். அதான் நீங்க விழுங்கணும், சாப்பிடணும். இன்னைக்கு ஜிக்கர் என்னன்னு தெரியாது. எந்த சாப்பாடு ஜிக்கர் செய்யாத சாப்பாடு சாப்பிடுறீங்க, விலக்கப்பட்டது. கெட்ட சாப்பாடு அது. ஜிக்கர் செய்யாம நீங்க சாப்பிடுறது கெட்ட சாப்பாடு. அதையும் புரிஞ்சுக்க முதல்ல. ஜிக்கர் செஞ்சாதான் உண்மையா தூய்மையான உணவு. ஹலால் தையிபன ஆகும். ஜிக்ரு செய்யாதவங்க அல்லாஹ் சொல்றபடி விலக்கப்பட்டதை விழுங்குபவர்களாக நீங்க இருக்கின்றீர்கள் என்று எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டான். உண்மை அதுதான். அன்னைக்கு சொன்ன வாக்கு இன்னைக்கு வரை நிறைவேற்றிருக்குது. இன்னைக்கு வரை விழுங்கிக் கொண்டிருக்கின்றோம் விலக்கப்பட்டதை. ஜிக்ரு செய்தான் சாப்பிடணும்னு மூமின்களுக்கு உள்ள கட்டளை. நான் மூமின்களாம் இல்லை, விலக்கப்பட்டதையே விழுங்கிக் கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும். கோடான கோடி மக்கள் அனைவரும், உலக மக்கள் அனைவரும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க குரான. குரான முதல்ல புரிஞ்சுக்கிறது. என்னதான் சொல்லுதுன்னு முதல்ல அது ஆராயத்துக்கு 10, 15 வருஷம் ஆயிரும். அது ஓதாம தான் அது அப்படி ஓதாதனாலதான் இப்படி கேள்வி கேட்டுக்கிறீங்களா? ஒவ்வொரு வேலைக்கு பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்டா எவ்வளவு விஷயம் அல்லாவே பதில் சொல்லிட்டே வரணும். நீ கேட்டீங்க கேளு, ஆனா ஆணும் பதில் சொல்லிட்டே வர்றோம். ஒண்ணு நான் சொல்லல. படிங்க. அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. நபியே அவங்க புறக்கணிச்சிருங்க. அதை கேர் பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒண்ணு செய்வாங்க, கை வைக்க முடியாது, நெருங்க முடியாது. யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்கு. அந்த அல்லாஹ்வுடைய வாக்குல தான் அந்த ஒரே ஒரு மனிதர், அரேபியாவிலேயே ஒரே ஒரு மனிதர் அந்த என்டையர் கூட்டத்தை ஏத்து நின்று பயம் பண்ணிட்டு இருந்தார். எவனும் கிட்ட இறங்க முடியவில்லை. பாத்தீங்களா? பாத்தீங்க ரசூலை செயல் பாத்தீங்களா? இப்ப ரசூலை பின்பற்ற சொல்றானே, செஞ்சிருவீங்க? நம்ம செஞ்சிருவோமா? செஞ்சிட முடியுமா? தைரியம் இருக்குதா? இல்லை. அந்த அரேபியா ஏத்துச்சுல, அது ஒருத்தன் கூட குரான் தொல்லை இல்ல. குரானை புறக்கணிச்சிட்டாங்க, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தன் ஒண்ணும் செய்ய முடியாது சொன்ன வார்த்தை எப்படி காப்பாத்த பத்தி அல்லாஹ் சொன்ன வார்த்தை கிட்ட நெருங்க முடியலையே, அவன் நெருங்க முடியலையே. அப்புறம் பேச பண்ணிட்டே இருந்தார். எல்லாம் அல்லாஹ்ட்ட வர வகையில வர்ற வகையை பூரா மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார். எவனும் கிட்ட நெருங்க முடியல. பாத்தீங்களா? இந்த ஒரு வார்த்தையில ரசூலுடைய செயலை பாத்துக்கிறங்க. ஒரே ஒரு தனி மனிதர், எந்த உதவியும் இல்லாமல், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், அல்லாஹ் ஒருத்தனே நம்பி அவனை பாதுகாப்புல அவன்கிட்டேந்து வர்ற வகைய விஷயங்களை மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு? யோசிச்சு பாருங்களேன். இந்த ரசூலை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். பாத்தீங்களா? எப்பேற்பட்ட பாக்கியம் பாத்தீங்களா? ரசூலுடைய குணத்தையும் அவருடைய செயலையும் பாத்தீங்களா?
வாழ்க்கைய பார்த்து ரசூல் வாழ்க்கைய பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்காக இறங்கிட்டா, அவ்வளோதான். இனி அல்லாஹ் உண்டு, நான் உண்டு. நான் அல்லாஹ் உண்டு. அப்படி இறங்கிரணும். இதுக்கு பேர் தான் ஈமான் கொண்டா தான் முடியும். இல்லாட்டி முடியாது. படிங்க. ஆனால் நீர் இவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பீராயின் நீதியைக் கொண்டு அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பீராக. இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை தாவா வந்துச்சுண்டா, எவனா வந்தான்டா, இந்த மாரி அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான் வந்தான்டா, நீதியை கொண்டே நீர் தீர்ப்பளிப்பீராக. இந்த குர்ஆனில் நான் உனக்கு எப்படி கட்டளையிட்டிருக்கின்றேனோ, அதன்படி தீர்ப்பளிப்பீராக. என்ன தீர்ப்பு? வந்த 2 பேரும் காஃபிர் பேர் தான். இஸ்லாத்துல எவனும் கிடையாது. இவர்களுக்கு கேட்கறாங்க, ஏதோ பெரிய ஆளா இருக்கிறாருப்பா, இவர்ட்ட கேட்கலாமா சொல்லி வர்றாங்க. அதுக்கு வருவானுங்க, எல்லாம் வருவானுங்க. சுகாலிங்க, அது செய்யுங்க, இதுக்கு வருவாங்க. இஸ்லாத்த மட்டும் ஏத்துக்க மாட்டானுங்க. சண்டை வந்துச்சுன்னா, சரி இவர்ட்ட பெரிய ஆளா இருக்காருப்பா, இவர்ட்ட போய் கேட்போம் வர்றான் வச்சுக்க. அப்படி வந்தால், இவர் நீதியை கொண்டே தீர்ப்பளிப்பீரா, அது குர்ஆனை கொண்டே தீர்ப்பளிப்பீராக. ஏப்பா நீனு காஃபிரு, அவனும் காஃபிரு, நீங்க போயிட்டு அவங்க 2 பேருக்குள்ள முடிச்சுக்கங்கப்பா, நான் தலையிட முடியாதுப்பா என்று தான் சொல்ல முடியும். அதான் அர்த்த தீர்ப்பு. நீனும் காஃபிர், அவனும் காஃபிர். நீ என்ன குர்ஆன் விரோதி, அவனுக்கு குர்ஆன் விரோதி. உங்களுக்கு சண்டை வந்துருச்சா, நான் எதுக்கு வந்து உனக்கு தீர்ப்பு அளிக்கணும்? அவன் சொல்றான், குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. இப்பதான் நீங்க எழுத்தையும், அல்லாஹ் சொல்ற வார்த்தையும் நுணுக்கம் கவனிக்கணும். இந்த குர்ஆனை கொண்டே தீர்ப்பளிப்பீரா. என்ன செய்ய போறீங்க? எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிருங்க. இது ஆண்டவனுடைய வாக்கு இது. நீங்க ஆண்டவனுடைய வாக்க செயல்படுத்துவதற்கு நீ ஈமான் கொண்டு இருக்கணும் நீங்க. ஈமான் கொண்டவரா இருந்தாலும் ஈமான் என்ன? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ரசூலின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மலக்கள் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும். கியாமத்து நாள் இறுதி நாள் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் மீது ஈமான் கொண்டு இருக்க வேண்டும். ஈமான் அந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும். சும்மா ஈமான் நினைச்சிடாதீங்க. நீ 5 விஷயத்தை ஈமான் கொண்டிருக்கணும். எவர் அல்லாஹ்வின் மீதும், இறுதி நாள் மீதும், மலக்குகள் மீதும், புத்தகத்தின் மீதும், நபிமார்கள் மீது ஈமான் கொண்டு 2:177 படிங்க. ஈமான் எத்தனை விஷயத்தை ஈமான் கொண்டு வச்சுக்கிறீங்க. இந்த 5 மேல ஈமான் கொண்ட பிறகுதான் இப்ப இருதயத்தை எழுதுறான். ஈமான் கொண்டவன் எழுதுறான் ஆண்டவன். சும்மா வந்துடாது. 58:22 2:177ல 2வது வரிய படிங்க. கிழக்கிலோ மேற்கிலோ முகலை திருப்பதி மூலம் புண்ணியம் ஆகிவிடாது. ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு யாரால் ஈமானுக்கு வசதி இருக்குமா? இப்ப இருக்குது குர்ஆன். என்னப்பா நீங்க குர்ஆன் ஓதி கேட்க வருவீங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்ப என்ன செய்ய நம்ம சொல்லுங்க. படிங்கம்மா. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கின்றான். நபியே, நீர் நீதிமான்களையே நேசிக்கின்றான். நீதியா நடந்துக்கிறங்க. உங்களுக்கு மனிதனுக்கு ஒரு நீதி தர புத்தகம் கொடுத்துட்டேன். இந்த புத்தகத்தின்படி நீதி வழங்குங்கள். இந்த புத்தகத்தின்படி நீதி வழங்கினால் அதை ஏத்துக்கொள்ள மாட்டானுங்க. அப்படிதான் நிப்பானுங்க எல்லாருமே. பணக்காரன் எனக்கு நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஏழை எப்படி பண்ண கவலை இல்லை அப்படி நிப்பான் அவன். இந்த பணக்காரனுக்கு பயந்து எல்லாரும் நீதி வழங்குறாங்க. இன்னைக்கு உலகம் பூரா வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது நடந்துக்கும் நல்லா தெரியும். பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி. அப்படிதான் போயிட்டு உலகம் போயிட்டு. ஆகவே நீதிவான்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். படி. 43. எனினும் இவர்கள் உம்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? உங்க விரோதி 2 பேரும் விரோதி. 2 பேருக்கு அல்லாஹ்வுக்கும் விரோதி, ரசூலுக்கும் விரோதி, குர்ஆனுக்கும் விரோதி. எப்படிப்பா இங்க ஏற்றுக்குவாங்க இப்படி தீர்ப்ப? ஏத்துக்க மாட்டாங்களா இவங்க? இந்த அல்லாஹ் சொல்லிட்டான். என்னதான் தீர்ப்பு வழங்கினாலும் எப்படி தீர்வு ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகவே நீங்கள் இனி ஓத வேண்டிய முறையை மாற்றிக்கொள்ளுங்க. நிறைய சொல்லிட்டேன். நீ அந்த மாதிரி ஓதுனாதான் குர்ஆன் புரியும். இல்லாட்டி ஒரு காலம் புரியாது. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய வார்த்தை இருந்துச்சு. ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டேன். பதிலே வரல. சரியா ஓதுன்னு அர்த்தம். ஓத பழகிக்கிறங்க. ஓத பழகிட்டாதான் நீங்க இந்த குர்ஆனை பின்பற்றுறதுக்கு ஆசை உண்டாகும். பின்பற்ற ஆசை உண்டாகும். இந்த குர்ஆன் மேற்கொண்டு படிப்போம்பா, இதே நடப்போம்னு ஆசை வரும். அந்த ஆசை வர்றதுக்கு தான் சொல்றேன். நீங்க யோசித்து சிந்தனை செய்வர்களாக இருங்கன்னு நான் சொல்றேன்.
என்ன இந்த மாதிரி புத்தகம் வந்திருக்குதா? இதெல்லாம் சரிதானா? இது ஆண்டவன் சொல்ற ஆண்டவனுடைய வாக்கா? இல்ல ரசூல் மனிதனுடைய வாக்கா? மனிதன் இப்படி எழுத மாட்டாங்கல்ல. ஆண்டவன் மட்டும் இந்த மாதிரி ஸ்டர்னா வார்னிங் குடுப்பான் ஆண்டவன். எச்சரிக்கையா பண்ணுவான். இது மனுஷன் எச்சரிக்கை பண்ண முடியாதே! என்று நீங்க சிந்திச்சு உணர்ந்து, இது அல்லாஹ்வுடைய வாக்குன்னு அல்லாஹ்ன்னா யாரு? அவன் எங்க இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? எப்படிப்பட்டவன்? நான் பார்க்க முடியுமா? பேச முடியுமா? இதெல்லாம் யோசிக்கணும். இந்த மாரி யோசிச்சா தான் உங்க இந்த குரான் உடைய அறிவு வளரும். மத்த உலக அறிவு, குரான் சம்பந்த அறிவு வளரும். பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் மேற்கொண்டு படிப்போம். பிஸ்மில்லாஹ் இந்த வாரம் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.